மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರೋದು ಬಹಳನೇ ಸಂತೋಷ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ಹಾದು ಹೋಗೋಣ. நேற்றைய தினம் ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். ನೆನ್ನೆ ದಿವಸ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ವಿ. நினைவு இருக்கிறதா? ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? யாருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்க பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். ಯಾರ ಮುಖ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು? பரிசுத்தாத்மன முகம். பரிசுத்த ஆவியானவருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்க பண்ணணும்னா நாம அவரோட என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಖ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು? பேசிட்டே இருக்கணும். ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பேசிட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில நிறைய பேசுங்க. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡ್ರಿ. வசனத்தை நிறைய அறிக்கை பண்ணுங்க. ವಾಕ್ಯಗಳ ಅರಿಕೆಯನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡ್ರಿ. உங்க வாயை திறந்தா இந்த ரெண்டு தான் வரணும். ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದ್ರೆ ಇವೆರಡು ಮಾತ್ರ ಬರಬೇಕು. ஒண்ணு வசனம் வரணும், ಒಂದು ವಾಕ್ಯ ಬರಬೇಕು, இல்லைன்னா அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், ಅಥವಾ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இல்லையா? ಅಲ್ವಾ? இந்த ரெண்டு தான் நம்முடைய ஜீவன். ಇವೆರಡೇ ನಮ್ಮ ಜೀವ. ஒண்ணு ஜீவ அப்பமான வார்த்தை, ಒಂದು ಜೀವ ರೊಟ್ಟಿಯಾದಂಥ ವಾಕ್ಯ, இன்னொன்னு ஜீவ தண்ணீரான அந்நிய பாஷை, ಇನ್ನೊಂದು ಜೀವ ಜಲವಾದಂಥ ಅನ್ಯ ಭಾಷೆ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. வார்த்தையில ரொம்ப கவனமா இருப்பது அவசியம். ವಾಕ್ಯದಲ್ಲೇ ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿರೋದ್ರಿಂದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಶ್ರದ್ಧೆ ವಹಿಸೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. சங்கீதம் 17:3 வாசிங்களேன். ಕೀರ್ತನೆ 17:3 ಅನ್ನುವುದು. இது செய்தி அல்ல, செய்திக்கு முன்னாடி சொல்றேன். ಈ ಸಂದೇಶ ಅಲ್ಲ, ಆದರೆ ಸಂದೇಶ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, அவங்க வால்யூம் கூட்டணுமா? அன்பு வால்யூம் கொஞ்சம் இருந்தா குறைச்சிக்கலாம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, ராக்காலத்தில் அதை விசாரித்து, என்னை புடமிட்டு பார்த்தும், என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் கன்னடத்துல, ನೀನು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿದರು, ರಾತ್ರಿ ವೇಳೆ ವಿಚಾರಿಸಿದರು, ನನ್ನನ್ನು ಹಾಕಿ ಶೋಧಿಸಿದರು, ಯಾವ ದುರಾಲೋಚನೆಯಾದರೂ ನನ್ನಲ್ಲಿ ದೊರೆಯುವುದಿಲ್ಲ. யாராவது இப்படி சொல்ல முடியுமா? ಯಾರಾದ್ರೂ ಹಂಗೆ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? ஆண்டவரே, நீங்க என்னை சோதிச்சு பார்த்தீங்க, ಕರ್ತನೇ ನೀವು ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದ್ರಿ, ஆனா என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. ಆದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ದೋಷವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. எந்த மனுஷனாவது கர்த்தரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ಯಾವ ಮನುಷ್ಯನಾದ್ರೂ ದೇವ್ರ ನೋಡಿ ಹಿಂಗೆ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? ஆனா தாவீது சொல்றான் பாருங்க. ಆದ್ರೆ ದಾವೀದನ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. என்ன தைரியத்துல சொல்றான்? ಯಾವ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ? எந்த தைரியத்துல சொல்றாரு? ಯಾವ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ? இல்ல ಅಲ್ಲ, என்னை நீங்க சோதித்து பார்த்தீங்க, ஆனா ஒன்றும் காணல உங்கள்கிட்ட, என்னிடத்துல ஒண்ணுமே உங்களால குற்றம் குறை கண்டுபிடிக்க முடியல. யா தேங்க்யூ. ನನ್ನನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡಿದ್ರಿ, ಆದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೋಷ ಕಂಡುಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஏன் அப்படி சொல்றாரு? ಯಾಕೆ ಹಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ? அடுத்த வசனம், ನಂತರದ ವಾಕ್ಯ 4வது வசனம் வாசிங்க. மனுஷரின் செய்கைகளை 4வது வசனம், என் வாய் மீறாதபடிக்கு, என் வாய் மீறாதபடிக்கு, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன், நான் தீர்மானம் பண்ணினேன். அப்ப ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನ ಮಾತನ್ನೇ ಅನುಸರಿಸಿದ್ದೇನೆ. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳಕ್ ಬರ್ತಾನೆ? ஆண்டவரே, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், ನನ್ನ ಬಾಯಿ ಮೀರದಂತೆ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದೇನೆ. சோ உங்களால என்னிடத்துல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ಹಂಗಾಗಿ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೋಷ ಕಂಡುಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். ಹೇಳುವ ಮಾತನ್ನು நான் ಗಮನಿಸಿ. என் வாயினால ஒரு குற்றமும் செய்யாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேன். ನನ್ನ ಬಾಯಿಂದ ಯಾವುದೇ ದೋಷ ಬರದಂತೆ ನಾನು ತೀರ್ಮಾನಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அதனால என் வாயினால நான் எந்த தவறு செய்ய மாட்டேன். ಹಂಗಾಗಿ ನನ್ನ ಬಾಯಿಂದ ಯಾವುದೇ ತಪ್ಪು ಮಾಡಲ್ಲ, நான் தப்பா பேச மாட்டேன், ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಲ್ಲ. அப்படி நான் தப்பா பேசாததுனால நீங்க என்னிடத்துல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡದ ಕಾರಣ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ದೋಷ ಕಂಡುಹಿಡಿಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அப்ப தாவீதுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க. ಅಂದ್ರೆ ದಾವೀದನ್ ಗೊತ್ತಾಗಿದೆ ನೋಡಿ. வாயில குற்றம் செய்யறோம், வாயில தவறா பேசுறதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ಬಾಯಿಂದ ಆಡತಕ್ಕಂತ
ಒಂದು ದೋಷಕರವಾದ ಮಾತುಗಳೇ ದೊಡ್ಡದಾದ ತಪ್ಪೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾನೆ ನೋಡಿ. இல்ல உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய், அப்படிதானே வேதம் சொல்லுது. ನಿನ್ನ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದಲೇ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳ್ತದಲ್ಲ. உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்றும் இல்லது குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். ನಿನ್ನ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದಲೇ ನೀತಿವಂತನೋ ಅಥವಾ ಒಬ್ಬ ದೋಷಿ ಎಂಬುದಾಗಿ ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಡುವಿ. அப்ப தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு, என் வாயினால நான் பாவம் செய்ய மாட்டேன். ಅಂದ್ರೆ ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ, ನನ್ನ ಬಾಯಿಯಿಂದ ನಾನು ಪಾಪ ಮಾಡಲಾರೆ. நீங்க எபேசியர்ல பவுல் எழுதுகிற போது நம்முடைய லைஃப் எப்படி இருக்கணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் வருஷம் எழுதுவார். ಎಪೇಸ ಪತ್ರಿಕೆಗೆ ನೀವು ಬಂದ್ರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು, ಹೇಗೆಲ್ಲ ಇರಬೇಕೆಂಬುದರ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಪೌಲನ್ ಬರೀತಾರೆ. அதுல முதல்ல அவர் எழுதுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஒருவருக்கொருவர் உண்மையை பேசுங்க, அதாவது சத்தியத்தை பேசுங்கள். ಅದರಲ್ಲಿ ಆತನು ಬರೆಯುವಂತ ವಿಚಾರಗಳು ಬಹಳ ಪ್ರಾಧಾನ್ಯ. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸತ್ಯವನ್ನಾಡಿರಿ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? நீங்க வசனத்தை பேசுங்க, ನೀವು ವಾಕ್ಯವನ್ನೇ ನುಡಿಯಿರಿ. இல்ல அது ரொம்ப முக்கியம். ಅದು ಬಹಳ ಮುಖ್ಯ. சோ உங்க வாயை திறந்தா ஒண்ணு வசனம் வரணும், இல்லைன்னா அந்நிய பாஷை வரணும். ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದ್ರಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಬರಬೇಕು, ಇನ್ನೊಂದು ಅನ್ಯ ಭಾಷೆ ಬರಬೇಕು. சில நேரங்களில் சடனா அந்நிய பாஷையில ஜெபிக்க முடியாது. ಕೆಲವು ಬಾರಿ ಕೂಡಲೇ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அப்ப கொஞ்ச நேரம் சில வாக்கு தத்தங்களை வசனங்களை மனதார வாயார சொல்லுங்க. ಆಗ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮನಸಾರೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ. கொஞ்ச நேரத்துல அந்த அந்நிய பாஷை ஊற்று புறப்பட ஆரம்பிச்சிடும். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯ ಬುಗ್ಗೆ ಹೊರಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ತದೆ. சில நேரங்களில் வசனம் எடுத்த உடனே வராது. ಕೆಲವು ಬಾರಿ ವಾಕ್ಯ ತೆಗೆದುಕೊಡಲೇ ಬರಲ್ಲ, அது நினைவுக்கு வசனங்கள் வராது, ಆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ವಾಕ್ಯಗಳು ಬರಲ್ಲ. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ಆಗ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಲು ಪ್ರಾರಂಭ. கொஞ்ச நேரத்துல ஆவியானவர் வசனங்களை நினைப்பூட்ட ஆரம்பிச்சிருவார். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲೇ ದೇವರ ಆತ್ಮನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப ஆவியானவர்கிட்ட நீங்க பேசிக்கொண்டே இருக்கணும். ಅಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். ಇನ್ನು ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ. தயவுசெய்து அவர்கிட்ட ஒரு சிநேகிதனை பேசுறது போல பேசுங்க. ದಯಮಾಡಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನೋ ಎಂಬಂತೆ ಆತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ರಿ. இப்படி இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. ஐயோ பிதாவை நான் விட்டுருவணும், குமாரனை கனப்படுத்தாம விட்டுருவணும், அப்படிலாம் பயப்படாதீங்க. ಅಯ್ಯೋ ತಂದೆಯ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ನೋ, ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸದೆ ಬಿಟ್ಬಿಟ್ನೋ ಅಂತೆಲ್ಲ ಹೆದರಬೇಡಿ. அந்த மாதிரிலாம் சிக்கிக்கிறாதீங்க. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಾಕೋಬೇಡಿ. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க பேசும்போதே அது பிதாட்டையும் நீங்க பேசுறீங்க, குமாரன்ட்டையும் நீங்க பேசுவதாகத்தான் அர்த்தம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವಾಗಲೇ ಅದು ನೀವು ತಂದೆಯ ದೇವರ ಹತ್ರನೂ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹತ್ರನೂ ಮಾತಾಡುವಂತೇನೆ. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಕರ್ತನೇ ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. சொல்லுங்க, கர்த்தரே யாராக இருக்கிறாரா? ஆவியானவராய் இருக்கிறார். ಕರ್ತನೇನಾಗಿದ್ದಾನೆ, ಆತ್ಮವಾಗಿದ್ದಾನೆ. அதனால இந்த நீங்க பிதா மட்டும்தான் குமாரன் தான் முக்கியம் அப்படின்ற அந்த உபதேசத்தெல்லாம் சிக்கிக்கிறாதீங்க. ಹಂಗಾಗಿ ತಂದೆನೇ ಮುಖ್ಯ, ಮಗನೇ ಮುಖ್ಯ ಎಂಬಂತ ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಿಕ್ಕಾಕೋಬೇಡಿ. ஆவியானவர்கிட்ட நிறைய இந்த நாட்கள்ல பேசுங்க. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಮಾತಾಡ್ರಿ. உங்க கூடவே இருக்கிறத நீங்க தரிசிக்கணும். ನಿಮ್ಮ ಜೊತೆಲೇ ಇರೋದನ್ನ ನೀವು ದರ್ಶಿಸಬೇಕು. உங்க வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹಾದು ಹೋಗೋಣ. நீங்க அந்நிய பாஷை, வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ ನೀತಿವಂತನ ಬಾಯಿ ಜೀವದ ಬುಗ್ಗೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க அந்நிய பாஷையில நிறைய ஜெபிக்கிற போது, தேவனுடைய வசனங்களை அறிக்கை செய்கிற போது, அதனால நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಉಚ್ಚರಿಸುವಾಗ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮೇಳುಗಳನ್ನು ನಾವು ಪಡ್ಕೊಳ್ತೇವೆ. அல்லது இப்படி சொல்லலாம், ಅಥವಾ ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬೋದು, பிரதர் நான் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க விரும்புறேன். ಬ್ರದರ್, ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಇರ್ಬೇಕಂತ ಬಯಸ್ತೇನೆ. என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய சில காரியங்கள் விரைவாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ನಡೆಯತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ತ್ವರಿತವಾಗಿ ನಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತೇನೆ. அது ரொம்ப சீக்கிரமா நடக்கணும், விரைவா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ಅದು ಅತಿ ವೇಗವಾಗಿ ಬೇಗವಾಗಿ ನಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ. அதுக்கு நான் என்ன செய்யறது பிரதர்? ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಬ್ರದರ್? அதான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். ಅದನ್ನೇ ಈಗ ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆவியானவர் உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக பாய ஆரம்பித்து விட்டால், ಕರ್ತನ ಆತ್ಮನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಜೀವ ನದಿಯಾಗಿ ಹರಿಯಲು ಆರಂಭಿಸಿಬಿಟ್ರೆ என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது, ಏನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ, அதைத்தான் தியானிக்க போறோம். ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ. ஆதியாகம புஸ்தகம்
ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10 14 ವರೆக்கும். 10ರಿಂದ 14ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனிலிருந்து ஒரு நதி ஓடி. Genesis chapter 2 from the verses 10 to 14. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 14 வரைக்கும். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பித்ரகமும் பிதோலாகமும் கோமத கல்லும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐபராத்து என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ಆದಿಕಾಂಡ 2 10ನೇ ವಾಕ್ಯ 10 14 ವರೆಗೆ. 10ರಿಂದ 14. ಏದೆನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಒಂದು ನದಿ ಹುಟ್ಟಿ ಆ ವನವನ್ನು ತೋಯಿಸುತ್ತಿತ್ತು. ಅದು ಆಚೆ ಕಡೆಯಲ್ಲಿ ಒಡೆದು 4 ಶಾಖೆಗಳಾಯಿತು. ಮೊದಲನೆಯದರ ಹೆಸರು ಪೀಶೋನ್. ಅದು ಬಂಗಾರ ದೊರಕುವ ಹವೀಲ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಸುತ್ತುವುದು. ಆ ದೇಶದ ಬಂಗಾರವು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. ಅಲ್ಲಿ ಬದೋಳಕ ಧೂಪವು ಗೋಮೇದಕ ರತ್ನವೂ ಸಿಕ್ಕುತ್ತವೆ. ಎರಡನೆಯ ನದಿಯ ಹೆಸರು ಗೀಹೋನ್. ಅದು ಕೂಶ್ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಸುತ್ತುವುದು. ಮೂರನೇ ನದಿಯ ಹೆಸರು ಹಿದ್ದಿಕೇಲ್. ಅದು ಅಶೂರ್ ದೇಶದ ಮುಂದೆ ಹರಿಯುವುದು. ನಾಲ್ಕನೆಯದು ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿ. சரி, தேவன் சிருஷ்டிப்புல ஏதேன் தோட்டத்துல ஒரு நதியை உண்டு பண்ணுகிறார். ದೇವರು ತನ್ನ ಸೃಷ್ಟಿ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಏದೆನ್ ವನದಲ್ಲಿ ಒಂದು ನದಿಯನ್ನು ಹುಟ್ಟಿಸ್ತಾರೆ. அந்த நதி 4 ஆறுகளாக பிரிந்து போகிறது. ಆ ನದಿ 4 ಶಾಖೆಗಳಾಗಿ ಒಡೆದು ಹರಿದು ಹೋಗ್ತದೆ. நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். ನೆನ್ನೆ ದಿವಸ ನೋಡಿದ್ವಿ. நதி என்பது யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது? ನದಿ ಯಾರನ್ನು ಸೂಚಿಸುವಂತದಾಗಿದೆ? பரிசுத்த ஆவியானவர், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು. அநேக பேர் சொல்லாம இருக்கீங்க. ಹಲವರು ಹೇಳದೇ ಇದೆ. ஏன் உங்களை பேச வச்சுட்டே இருக்கேன்னா, நீங்க வாயை விரிவாய் திறந்து பேசுகிற போதுதான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல இறங்க ஆரம்பிக்கும். ಯಾಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತಾಡಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತಾಡುವಾಗಲೇ ಈ ಸಂದೇಶದ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. சொல்லுங்க, நதி யாரை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. ಹೇಳಿ, ನದಿ ಯಾರನ್ನು ಸೂಚಿಸ್ತದೆ? ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಸೂಚಿಸ್ತದೆ. வெரி குட், வெரி குட். இப்ப ஒரு நதி புறப்படுகிறது. ಈಗ ಒಂದು ನದಿ ಹರಿತದೆ. அது 4 ஆறுகளாக பிரிந்து போகிறது என்று வேதம் சொல்லுது. ಅದು ಒಡೆದು 4 ಶಾಖೆಗಳಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அந்த ஆறுகளுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅವುಗಳ ಹೆಸರು ಕೊಡಲಾಗಿದೆ. இதன் மூலமா ஆவியானவர் நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார்? ಇವುಗಳ ಮೂಲಕ ದೇವರ ಆತ್ಮ ನಮಗೆ ಯಾವ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ அதான் தியானிக்க போறோம். ಅದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. சரியா? ಸರಿನಾ? சரி. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ಮೊದಲನೇದರ ಹೆಸರು ಪೀಶೋನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು. இரண்டாம் ஆற்றுக்கு கீஹோன் என்று பெயர். ಎರಡನೆಯದರ ಹೆಸರು ಗೀಹೋನ್ ಎಂಬುದಾಗಿ. மூன்றாவது ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். ಮೂರನೇದರ ಹೆಸರು ಹಿದ್ದಿಕೇಲ್ ಎಂಬುದಾಗಿ. நான்காவது ஆற்றுக்கு ஐப்பிராத்து என்று பெயர். ನಾಲ್ಕನೇದು ಯೂಪ್ರಿಟಿಸ್ ಎಂಬುದಾಗಿ. இந்த ஒரு நதி தான், ಇದು ಒಂದೇ ನದಿನೇ 4 ஆறுகளாக 4 கிளைகளாக பிரிந்து செல்கிறது. ಇದು 4 ಶಾಖೆಗಳಾಗಿ ವಿಭಾಗಗೊಳ್ತಿದೆ. அப்ப ஆவியானவர்ங்கிற நதி, ಅಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನೇ ಎಂಬಂತ ನದಿ ஒரு மனுஷனுக்குள்ள பாய ஆரம்பித்தா, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಹರಿಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರೆ, இந்த 4 ஆறுகளுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அந்த மனுஷனுக்குள்ள உண்டாகும். 4 ನದಿ ಎಂಬಂತ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಇದು ಉಂಟಾಗ್ತದೆ. என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கு, ಏನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳಿವೆ, அதான் பார்க்க போறோம். ಅದನ್ನೇ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முதல் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ಮೊದಲನೇದರ ಹೆಸರು ಪೀಶೋನ್ ಎಂಬುದಾಗಿ. சொல்லுங்க, முதல் ஆற்றுக்கு என்ன பேரு? ಮೊದಲನೇದರ ಹೆಸರೇನು ಹೇಳಿ? பைசோன் என்று பெயர். ಪೀಶೋನ್ ಎಂಬುದಾಗಿ. சரி, பைசோன்னா என்ன அர்த்தம்னா, ಈ ಪೀಶೋನ್ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, 2 அர்த்தம் இருக்கு. 2 ಅರ್ಥ ಇದೆ.
ஒன்னு என்னன்னா, ಒಂದೇನಂದ್ರೆ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த மவுத், அதாவது வாயினுடைய விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಂದ್ರೆ வாயினுடைய விரிவு, ಬಾಯಿಯ ವಿಶಾಲತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. வாயினுடைய விரிவுனா வாய் பெருசாயிட்டே போறது கிடையாது. ಬಾಯಿಯ ವಿಶಾಲತೆ ಬಾಯಿ ದೊಡ್ಡದಾಗ್ತಾ ಹೋಗೋದು. வாயை விரிவாய் திறந்து பேசுறதுன்னு அர்த்தம். ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆದು ಮಾತಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. வாயை திறந்து என்ன செய்யறதுன்னு அர்த்தம்? ಬಾಯಿ ತೆರೆದು ಏನ್ ಮಾಡೋದು? பேசுறதுன்னு அர்த்தம். ಮಾತಾಡುವುದು. ஒன்னு வாயை திறந்து பேசுறது, பைசோன் அப்படின்னா வாயினுடைய விரிவு. ಪೀಶೋನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬಾಯಿಯ ವಿಶಾಲತೆ. இன்னொரு அர்த்தம் சேஞ்ச், மாற்றம் அப்படின்னு அர்த்தம். ಇನ್ನೊಂದು ಬದಲಾವಣೆ ಎಂಬುದಾಗಿ. ஒன்னு வாயை திறந்து பேசுறது, ಒಂದು ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತಾಡೋದು, இன்னொன்னு மாற்றம், ಇನ್ನೊಂದು ಬದಲಾವಣೆ. அப்ப என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ, ஒரு நீதிமான் தன்னுடைய வாயை திறந்து வசனத்தையோ அந்நிய பாஷையோ பேச 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 அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட ஆரம்பிக்கிறது. ಒಬ್ಬ ನೀತಿವಂತನು ಬಾಯಿ ತೆರೆದು ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡುತ್ತಾ ಅವನ ಒಳಗಿಂದ ಜೀವಕರವಾದ ಜಲವು ಹರಿದು ಬರ್ತದೆ. அப்ப நதி புறப்படுகிற போது முதலாவது ஆசீர்வாதம் என்ன? நம்ம சொன்னேன், வாயினுடைய விரிவு. அடுத்து அது எதை உண்டு பண்ணுகிறது? ಮಾற்றத்தை ಉಂಟು பண்ணுகிறது. ಆ ರೀತಿ ಹರಿದು ಬರುವುದರ ಫಲಿತಾಂಶವಾಗಿ ಏನು ಉಂಟಾಗ್ತದೆ? ಒಂದು ಬಾಯಿಯ ವಿಶಾಲತೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗ್ತದೆ. அப்ப நீங்க வாயை திறந்து என்ன பேசுறீங்களோ அந்த காரியங்களால உங்க வாழ்க்கை மாற்றம் அடையும். ಅಂದ್ರೆ ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಏನನ್ನು ಮಾತಾಡುತ್ತೀರೋ ಅವುಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. நீங்க ஜீவனுக்கு ஏதுவாக இல்லாம தவறா பேசினா அதிலும் மாற்றங்கள் வரும். ನೀವು ಜೀವಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಡದೆ ಮಾತಾಡುವಾಗ ಅವುಗಳಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬರ್ತದೆ. அதே நேரத்தில் நீங்க ஆவியானவருக்குள்ளாக இருந்து அந்நிய பாஷையிலேயே வசனத்தை நீங்க பேசுனீங்கன்னா அது ஜீவனுக்கு ஏதுவான மாற்றங்களை கொண்டு வருகிறது. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಕೂಡಿದವರಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಅವು ದೇವರ ಆತ್ಮನ ಫಲಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತವೆ. நீங்க எப்பெல்லாம் வாயை திறந்து வசனத்தை பேசுறீங்களோ, ನೀವು ಯಾವಾಗೆಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡ್ತೀರೋ அப்பொழுதெல்லாம் அது உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ಆಗೆಲ್ಲ ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷையில பேசுறீங்களோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀರೋ அப்பொழுதெல்லாம் அது உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ಆಗ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳನ್ನ ತರ್ತವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நமக்குள்ள இருந்து ஜீவ நதியாய் ஆவியானவர் புறப்படுகிற போது, ಅಂದ್ರೆ ನಮ್ಮೊಳಗಿಂದ ಜೀವನದಿಯಾಗಿ ಕರ್ತನ ಆತ್ಮನು ಹೊರಡುವಾಗ மாற்றங்கள் வருகிறது, ಬದಲಾವಣೆಗಳು ಬರ್ತದೆ, பொன் விளைய ஆரம்பிக்கிறது, ಬಂಗಾರವು ಬೆಳೆಯಲು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. பிதோலாகுனா கிறிஸ்டல், கிறிஸ்டல் சொல்லுவாங்கல்ல, ஸ்படிகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிறிஸ்டல் விளைய ஆரம்பிக்கிறது. ಬದೋಲಕ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸ್ಫಟಿಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವಲ್ಲ, அங்கே கோமேதக கற்கள் விளைய ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಗೋಮೇದಕ ರತ್ನವು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, வசனத்தை பேசுங்க, ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡ್ರಿ, அந்நிய பாஷையில பேசுங்க, ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ರಿ. நான் கர்த்தருடைய நாமத்துல உங்க மேல அதை டிக்ளேர் பண்றேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಘೋಷಿಸ್ತೇನೆ, இனி வருகிற நாட்கள்ல உங்க எல்லைகள்ல பொன் விளைவதாக, ಮುಂಬರೋ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ ಬಂಗಾರವು ಬೆಳೆಯಲಿ, கோமேதக கற்கள் விளைவதாக, ಗೋಮೇದಕ ರತ್ನವು ಬೆಳೆಯಲಿ, ஸ்படிகங்கள் விளைவதாக, ಸ್ಫಟಿಕಗಳು ಬೆಳೆಯಲಿ, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதாக, ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப முதல்ல வாயை திறந்து பேசணும். ಅಂದರೆ ಮೊದಲು ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಮಾತಾಡಬೇಕು. அது தப்பா பேசக்கூடாது. எப்படி பேசணும்? ஒன்னு வாயை திறந்து பேசினா என்ன வரணும்? ஒன்னு வசனம் வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? ಅನ್ಯ ಭಾಷೆ வரணும். ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಬಾರದು. ಬಾಯಿ ತೆರೆದ್ರೆ ಒಂದು ಏನ್ ಬರಬೇಕು? ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಥವಾ ಇನ್ನೊಂದು ದೇವರ ವಾಕ್ಯ. சரி ಸರಿ, அடுத்தடுத்துக்கு வர்றேன். ನಂತರದ ಹಂತಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ. இப்ப பைசோன் ஆறு பாய ஆரம்பிக்கிறது, ಪೀಶೋ ನದಿಯು ಹರಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. அங்கே பொன் விளைகிறது என்று வேதம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಬಂಗಾರ ದೊರೆಯುವುದಂತ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. பொன் விளைகிறது, ಬಂಗಾರವು ಬೆಳೆಯುವುದು. வேதத்துல பொன் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬಂಗಾರ ಯಾವುದಕ್ಕೆ ಸೂಚಿಸ್ತದೆ? நீதியை, ரைட்டியஸ், அதை அடையாளப்படுத்துகிறது. ನೀತಿಯನ್ನು, ರೈಚಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಅದು ಸೂಚಿಸ್ತದೆ.
வேதத்துல எங்கெல்லாம் பொன் என்று வருகிறதோ அது நீதியை அடையாளப்படுத்துகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲ ಬಂಗಾರ ಎಂಬ ಪದವನ್ನು ನೋಡ್ತಿರೋ ಅದು ನೀತಿಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. பசும்பொன் பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தும். ಶುದ್ಧ ಬಂಗಾರ ಎಂಬುದು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. பொன் என்பது கோல்டு என்பது நீதியை அடையாளப்படுத்தும். ಬಂಗಾರ ಎಂಬುದು ಗೋಲ್ಡ್ ಎಂಬುದು ನೀತಿಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. சொல்லுங்க, பொன் எதை அடையாளப்படுத்துது? நீதியை அடையாளப்படுத்தும். ಹೇಳಿ, ಬಂಗಾರ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? ನೀತಿಯನ್ನು. இந்த நீதினாலே நமக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்க. ಈ ನೀತಿ ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಬರಲ್ಲ ನೋಡಿ. அந்த அந்த தமிழ் வார்த்தை இல்ல ரைட்டியஸ்னஸ், ஆங்கிலத்துல அது நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆ ನೀತಿ ಅಥವಾ ರೈಚಿಯಸ್ನೆಸ್ ಅನ್ನೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. அப்ப நான் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லிடுறேன். ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ವಿವರಿಸಿ ಹೇಳ್ಬಿಡ್ತೇನೆ. நீங்க அந்நிய பாஷையில பேச பேச என்ன நடக்குது? ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಏನು ಉಂಟಾಗುತ್ತೆ? ரோமர் புத்தகம் 8:4 வாசிங்க. ரோமன் சாப்டர் 8:4. ರೋಮ ಪತ್ರಿಕೆ 8:4ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. ரோமன் சாப்டர் 8:4. ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம், அடுத்து 10வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படி நடவாமல், ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில், ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி, நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படிக்கே அப்படி செய்தார். நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ಹೀಗಿರಲು ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆಯದೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನುಸಾರವಾಗಿ ನಡೆಯುವವರಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ನಿಯಮವು ಅಂತ ಬರ್ತದಲ್ಲ, ನಿಯಮವನ್ನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ನೀತಿಯು ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗವಾಯಿತು. 10வது வசனம் வாசிங்களே. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால், சரீரமானது பாவத்தின் நிமித்தம், இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு? கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதியின் நிமித்தம் ಜೀವನುಳ್ಳದಾயும் இருக்கிறது. ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ ದೇಹವು ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತದಾಗಿದ್ದರೂ ಆತ್ಮವು ನೀತಿಯ ದೆಸೆಯಿಂದ ಜೀವವುಳ್ಳದಾಗಿದೆ. நீங்க ஆவியானவரோடு இசைந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஐ மீன் அவரோட நிறைய சம்பாஷிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்குன்னா உங்களுக்கு நீதி உண்டாக ஆரம்பிக்கிறது. ದೇವರ ಆತ್ಮನೊಂದಿಗೆ ಬಹಳ ನಿಕಟವಾಗಿ ಸಂಭಾಷಣೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಜೀವಿಸಲು ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸಿಬಿಟ್ರಿ ಅಂದ್ರೆ ಏನು ಉಂಟಾಗ್ತದೆ? ನಿಮಗೆ ನೀತಿ ಉಂಟಾಗ್ತದೆ. நீதி உண்டாகிறதுனா என்ன பிரதர்? ನೀತಿ ಉಂಟಾಗೋದಂದ್ರೆ ಏನ್ ಬ್ರದರ್? அது எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது பிரதர். ಇದು ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ஆதியாகம புத்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ಆದಿಕಾಂಡ 15:6ನೇ ವಾಕ್ಯ. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ಅಬ್ರಾಮನು ಯೆಹೋವನನ್ನು ನಂಬಿದನು, ಯೆಹೋವನು ಅವನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ನೀತಿ ಎಂದು ಎನಿಸಿದನು. அது என்ன பிரதர்? நீதியா என்றதுனா என்ன பிரதர்? ಅದೇನ್ ಬ್ರದರ್ ನೀತಿ ಎಂದು ಎನಿಸೋದಂದ್ರೆ? உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே, ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗೋ ತರ ಹೇಳ್ತೇನೆ. எபிரேய பாஷையில நீதி அப்படிங்கறத ஜடிக் அப்படின்னு எழுதி இருக்கும். அந்த வார்த்தை வந்து ஜடிக், TZADIK, TZADIK, ஜடிக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೀತಿ ಎಂಬ ಪದಕ್ಕೆ ಜಡಿಕ್ ಎಂಬಂತ ಪದ ಉಚ್ಚರಿಸಲಾಗಿರ್ತದೆ. ಅದು என்ன ஜடிக்னா என்ன பிரதர்? நீதினா என்ன பிரதர்? ಜಡಿಕ್ ಅಂದ್ರೆ ನೀತಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಬ್ರದರ್? கவனிங்களே, ಗಮನಿಸ್ರಿ. கரெக்டா சொன்னா நீதிமான் அந்த வேர்டுல நமக்கு வழங்க மாட்டேங்குது. ಸರಿಯಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ನೀತಿವಂತನು ಆ ಪದ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. நீதிமான் அல்லது நீதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ನೀತಿವಂತನು ಅಥವಾ ನೀತಿ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ சூட்டபிள் பர்சன், ஏற்ற ஆளு அப்படின்னு ಅರ್ಥ. ಅಂದ್ರೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಗಣನೆ ಉಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬಂತ ಅರ್ಥ. நமக்கு சூட்டபிளான ஆளு அப்படின்னு அர்த்தம். ಒಂದು ನಮಗೆ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இப்போ உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே, ಅರ್ಥ ಆಗೋ ತರ ಹೇಳ್ತೇನೆ. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ನೀವು ಒಂದು ಮನೆ ಕಟ್ತೀರಿ. உடனே என்ன பாப்பீங்க? ಕೂಡಲೇ யாரை தேடுவீங்க? முதல்ல ಕೂಡಲೇ ಯಾರನ್ನ ಹುಡುಕ್ತೀರಿ? நல்ல ஒரு என்ஜினியர் வேணும். தேடுறோமா? ಒಳ್ಳೆ ಒಬ್ಬ ಇಂಜಿನಿಯರ್ನ ಹುಡುಕ್ತೇವಾ? நமக்கு ஏத்த ஆளா பார்க்கணும். ನಮಗೆ ಸರಿ ಕಾಣುವ ವ್ಯಕ್ತಿನ ಹುಡುಕ್ಬೇಕು. ஊர்ல 1000 இன்ஜினியர் இருப்பாங்க, 1000 ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ஆனா ಇರ್ತಾರೆ. நம்ம என்ன நினைப்போம்? ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ? நமக்கு ஏற்ற ஆளு, ನಮಗೆ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ நினைக்கிறோமா? ನೆನೆಸ್ತೇವಾ? நமக்கு வந்து அவர் கரெக்டா வர மாட்டாருங்க, இவர் தாங்க ரைட்டு சொல்றோமா? ಇಲ್ಲ ರೀ, ಅವ್ರು ಸರಿ ಬರಲ್ಲ, ಇವರೇ ಸರಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವಾ?
இவர் தாங்க நமக்கு சரியான ஆளு. ಇವರೇ ರೀ ನಮಗೆ ಸರಿಯಾದವರು. அந்த சரியான ஆள்னு சொல்றீங்க பாருங்க, ಆ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವಲ್ಲ, உங்களுக்கு ஏற்ற ஒருவராய் பார்க்கறீங்க பாருங்க, ನಿಮಗೆ ಸರಿ ಕಾಣುವ ಒಬ್ಬರನ್ನು ನೋಡ್ತೀರಲ್ಲ, உங்களுக்கு அவர் தான் செட் ஆவாருங்கிற மாதிரி ஒரு ஆளை பார்க்கறீங்க பாருங்க, ನಿಮಗೆ ಇಂಥವರೇ ಸರಿ ಕಾಣೋದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿನ ನೋಡ್ತೀರಲ್ಲ, அவருக்கு பேர் தான் நீதிமான். ಅವರಿಗೆ ಹೆಸರೇ ನೀತಿವಂತ. நீதிமான்னா நீதியை செய்யறவர் இல்ல, ನೀತಿವಂತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀತಿಯನ್ನು ನಡೆಸೋರಲ್ಲ. உங்க பார்வையில உங்களுக்கு ஏத்த ஆளு, ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸರಿ ಕಾಣುವ ವ್ಯಕ್ತಿ. இப்ப நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ನೀವ್ ಹೆಂಗ್ ಆರಿಸ್ಕೊಳ್ತೀರಿ? பிரதர் நல்லா வீடு கட்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும் பிரதர். ಬ್ರದರ್, ಮನೆ ಕಟ್ಟೋದ್ರಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಅನುಭವಶಾಲಿಯಾಗಿರ್ಬೇಕು. சரி, அப்புறம் ನಂತರ பிரதர் பணம் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம கொடுத்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பிரதர். ಹಣ ಸ್ವಲ್ಪ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಕೊಟ್ಟರು ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. சரி, அப்புறம் ಸರಿ, ನಂತರ பிரதர் நம்ம கொஞ்சம் குறைச்ச விலையில நல்லா பண்ணி கொடுத்துறணும் பிரதர். ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಬೆಲೆಗೆ ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕು ಬ್ರದರ್. அப்ப சில குவாலிஃபிகேஷன்லாம் வச்சு நீங்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்குன்னு தெரிவு செய்து கொள்கிறீங்க. ಈ ರೀತಿ ಕೆಲವೊಂದು ಅರ್ಹತೆಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಿಮಗೆ ಸರಿ ಕಾಣುವ ವ್ಯಕ್ತಿನ ನೀವು ಆದುಕೊಳ್ತೀರಿ. அவர் தான் நமக்கு ரைட்டான ஆள்னு நினைக்கிறீங்கல்ல, ಅವರೇ ನಮಗೆ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ನೋಡ್ತೀರಲ್ಲ, அதத்தான் ரைட்டியஸ்னு சொல்றோம். பிப்ளிக்கல்லா சொன்னா, தியாலஜிக்கலா சொன்னா ரைட்டியஸ் பர்சன். ಅದನ್ನೇ ಬಿಬ್ಲಿಕಲ್ ಆಗಿ ದೈವಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಅನುಸಾರ ರೈಚಸ್ ಪರ್ಸನ್ ಎಂಬುದಾಗಿ. ரைட் ஆர் ரைட்டியஸ் ரெண்டு ஒண்ணு தானே, சரி அல்லது சரியான. ರೈಟ್ ಅಥವಾ ರೈಚಸ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸರಿ ಅಥವಾ ಸರಿ ಕಾಣುವ. நம்ம அப்படிதானே பேச்சு வழக்கில் அப்படிதானே சொல்லுவோம், சரியானதை செய்யணும் பிரதர், ரைட்டை செய்யணும், கரெக்டா செய்யணும் பிரதர், ரைட்டானதை செய்யணும் பிரதர் சொல்றோமா? அந்த சரியான ரைட் ஆர் ரைட்டியஸ் ಆಡು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇವಲ್ಲ, ನಮಗೆ ಸರಿ ಕಾಣುವರು ಬ್ರದರ್, ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ, ಸರಿ ರೈಟ್ ಆದ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತೇವಲ್ಲ, ಅದೇ. அப்போ உங்களுக்கு ಅಂದ್ರೆ சில ನಿಮಗೆ குவாலிஃபிகேஷன் அடிப்படையில ஒருவரை சூட்டபிளான பர்சனா நீங்க பாக்குறீங்க. ನಿಮಗೆ ಕೆಲವೊಂದು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳ ಒಬ್ಬ ನಿಮಗೆ ಸರಿ ಕಾಣುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿನ ನೀವು ಹುಡ್ಕೊಳ್ತೀರಿ. சில மொழிபெயர்ப்புகளெல்லாம் ரைட்டியஸ் பர்சன்ங்கிறத சூட்டபிள் பர்சன்னே போட்டிருப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ರೈಚಸ್ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್ ಅಂತಾನೆ ಹಾಕಿರ್ತಾರೆ. அப்ப ஒரு குவாலிஃபிகேஷன் அடிப்படையில ஒருவரை உங்களுக்கு ஏற்ற ஆளாய், ஏற்புடைய மனிதராய் பார்க்கிறீங்க. ಕೆಲವೊಂದು ಅರ್ಹತೆಗಳ ಅಡಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸರಿ ಕಾಣುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನೀವು ಆದುಕೊಳ್ತೀರಿ. அவர் தான் தியாலஜிக்கலா சொன்னா, இறையியல் வார்த்தையில சொன்னா அவர் தான் உங்க பார்வையில நீதிமான். ದೈವಶಾಸ್ತ್ರ ರೂಪದಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅವರೇ ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತನು. இப்ப நான் ஒண்ணு கூட உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே, ಇನ್ನು ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗೋ ತರ ಹೇಳ್ತೇನೆ. ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. the project of Canaan. ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಆಫ್ ಕಾನಾನ್. கானான் என்கிற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். ಕಾನಾನ್ ಎಂಬಂತ ಒಂದು ನಾಡನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. அந்த கானான் தேசத்துல 12 கோத்திரங்கள் வரணும். ಆ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ 12 ಕುಲಗಳು ಬರಬೇಕು. அந்த 12 கோத்திரங்கள்ல ராஜாக்கள் வரணும். 12 ಕುಲಗಳಿಂದ ಅರಸರು ಉತ್ಪತ್ತಿ ಆಗಬೇಕು. அந்த அரசர்கள்ல ஒருவராய் இயேசு இந்த பூமியில பிறக்கணும். ಆ ಅರಸರುಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿ ಯೇಸು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಬೇಕು. அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வர வேண்டும். ಆತನ ಮೂಲಕ ಇಡೀ ಜಗತ್ತಿಗೆ ರಕ್ಷಣೆ ಬರಬೇಕು. இது தேவ திட்டம். ಇದು ದೇವರ ಮಹಾ ಯೋಜನೆ. ப்ராஜெக்ட் ஆஃப் கேனான். ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಆಫ್ ಕಾನಾನ್. இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஆஃப் கேனான், இந்த திட்டத்தை யாரை வச்சு நிறைவேற்றுவது? ಈಗ ಈ ಯೋಜನೆನ ಯಾರನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರಂಭಿಸೋದು? இந்த ப்ராஜெக்டை யார் கையில கொடுக்கிறது? ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಅನ್ನು ಯಾರ ವಶದಲ್ಲಿ ಕೊಡೋದು? என்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் அதை கொடுக்கிறது? ಯಾವ ಅರ್ಹತೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೊಡೋದು? நல்ல பெரிய பணக்காரனா பார்த்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்துடலாமா? ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಕೊಡಬಹುದಾ? பெரிய பணக்காரனா பார்த்து கானான் நாட்டை கொடுப்போம், அப்பதான் கானான் நாட்டை சுத்தியே பெரிய வேலி அடைச்சிருவான், வேலி அடைச்சி இவனே என்ன செஞ்சுக்குவான், நல்லா பாத்துக்குவான், அப்படி கொடுக்க முடியுமா? ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತಾದ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಕೊಡೋಣ, ಆಗ್ಲೇ ದೇಶದ ಸುತ್ತಲೂ ಬೇಲಿ ಹಾಕಿ ಆತನ ಸುಭದ್ರವಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾನಂತ ಕೊಡ್ಬೋದಾ? அப்ப பணம் இல்லாதவங்க எங்க போறது? ಹಂಗ ಹೇಳಿದ್ರೆ ಹಣ ಇಲ್ಲದವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದು? பெரிய படிச்ச ஆளா பார்த்து கொடுத்துருவோமா? ದೊಡ್ಡ ವಿದ್ಯಾವಂತನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡೋಣ? பெரிய பல PhD வாங்கின ஆள்கிட்ட கொடுத்துருவோமா ப்ராஜெக்ட? ಹಲವಾರು PhD ಪದವೀಧರನೇ ಆಗಿರೋ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಕೊಡೋಣ? நிறைய பிளான் போட்டு தேசத்தை கட்டி அமைச்சிருவான், ಒಳ್ಳೆ ಉಪಾಯ ಹೂಡಿ ದೇಶನ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. அப்ப படிப்பறிவு இல்லாதவங்க எங்க போறது ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗೋದು? கடவுள் யார்கிட்ட அந்த ப்ராஜெக்ட கொடுக்கிறது ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಯಾರ ವಶದಲ್ಲಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಕೊಡೋದು? அழகானவன்,
ಸೌಂದರ್ಯನು ரொம்ப யாரா இருந்தாலும் அட்மையர் பண்ணிடுவான். ಯಾರನ್ನಿದ್ರು ಆಕರ್ಷಿಸ್ತಾನೆ. அவன்கிட்ட கொடுப்போமா ப்ராஜெக்ட? ಅವನ ಹತ್ರ ಕೊಡೋಣ ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್. இல்ல ரொம்ப அறிவுல சிறந்தவன் ಅಥವಾ ಬಹಳ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಜಾಣನು, யார்கிட்ட இந்த கானான் ப்ராஜெக்ட கொடுக்கிறது? ಯಾರ ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾನಾನ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ನ ಕೊಡೋದು? எனக்கு ஏத்த ஆள் யாரு? ನನಗೆ ಸರಿ ಕಾಣುವ ವ್ಯಕ್ತಿ தேவன் பார்க்கிறார். ಅಂತ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. நம்ம எப்படி என்ஜினியரை தேடுறோமோ அவர் ஒரு மனுஷனை தேடுறார். ನಾವು ಹೇಗೆ ಇಂಜಿನಿಯರ್ ನ ಹುಡುಕ್ತೇವೋ ಆ ರೀತಿ ಆತನು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿನ ಹುಡುಕ್ತಾನೆ. எனக்கு ஏற்ற ஆள் யாரு? ನನಗೆ ಸರಿ ಕಾಣುವ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? எனக்கு சூட்டபிளான ஆள் யாரு? ನನಗೆ ಸೂಟಬಲ್ ಆದವನು ಯಾರು? எனக்கு என் பார்வையில ரைட்டான ஆள் யாரு? ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? அப்ப அவர் பார்க்கிறாரு. ಆಗ ಆತ ನೋಡ್ತಾನೆ, ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡ. என்ன? ಏನು? இங்க பாரு, ಇಲ್ಲಿ ನೋಡು, இந்த கானான் ப்ராஜெக்ட ಈ ಕಾನಾನ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಅನ್ನು நான் பணக்காரனா பார்த்து கொடுக்க மாட்டேன், ನಾನು ಶ್ರೀಮಂತನ ನೋಡಿ ಕೊಡಲ್ಲ, அறிவானவனா பார்த்து கொடுக்க மாட்டேன், ಬುದ್ಧಿವಂತನ ನೋಡಿ ಕೊಡಲ್ಲ, அழகானவன் எனக்கு தேவையில்லை, ಸೌಂದರ್ಯನು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, படிச்சவனா இருந்தா அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ವಿದ್ಯಾವಂತನೋ ಎಂಬುದಾಗೆಲ್ಲ ನೋಡಲ್ಲ. எனக்கு ஏத்த ஆள் யாருன்னா ನನಗೆ ಸರಿ ಕಾಣುವವನು ಯಾರಂದ್ರೆ நான் வார்த்தையான தேவன், ನಾನು ವಾಕ್ಯವಾದ ದೇವರು, என் வார்த்தைய சொல்லுவேன், ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನುಡಿಯುವೆ. இந்த வார்த்தையை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் என் பார்வையில சூட்டபிளான ஆளு. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಪೂರಾ ಭರವಸೆ ಬಿಡ್ತಾನೋ ಅವನೇ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸರಿ ಬೀಳುವ ವ್ಯಕ್ತಿ. அவன் தான் எனக்கு ஏத்த ஆளு. ಅವನೇ ನನಗೆ ಸರಿ ಕಾಣುವವನು. அவன் தான் நீதிமான். ಅವನೇ ನೀತಿವಂತನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் வார்த்தையான தேவன், ನಾನು ವಾಕ್ಯವಾದ ದೇವರು. உண்மைதானே? ನಿಜನಾ? அவர் வார்த்தையான தேவன் தானே? ಆತನು ವಾಕ್ಯವಾದ ದೇವರು ತಾನೆ. வார்த்தையான தேவன் வார்த்தையை பேசுவாரு. ವಾಕ್ಯವಾದ ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು ನುಡಿತಾನೆ. அந்த வார்த்தையை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் காரியம் செய்ய முடியும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತಾರೋ ಅವರನ್ನಿಟ್ಟೆ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕಾಗೋದು, இல்லையா? ಅಲ್ವಾ? அப்ப விசுவாசிக்காத ஆளை வச்சு என்னத்தை செய்ய முடியும்? ವಿಶ್ವಾಸಿಸದವನನ್ನಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? அப்ப தேவன் எதை குவாலிஃபையா வச்சுட்டாருன்னா விசுவாசத்தை குவாலிஃபிகேஷனா வச்சுட்டாரு. ಅಂದ್ರೆ ದೇವರು ಯಾವುದನ್ನ ಅರ್ಹತೆಯಾಗಿ ಇಟ್ಬಿಟ್ರು ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸವನ್ನೇ. அப்ப என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? நீங்க வார்த்தையை விசுவாசிச்சா நீங்க தான் நீதிமான். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸೋದಾದ್ರೆ ನೀವೇ ನೀತಿವಂತನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்களே, அப்ப ஒரு கேள்வி வருது. ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತೆ. இப்ப நீதிமான்னு சொல்றீங்களே பிரதர், ನೀತಿವಂತರು ಅಂತ நீங்க ಹೇಳ್ತೀರಲ್ಲ, சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது தேவனுடைய வார்த்தைன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುವವರು ಮಾತ್ರ ನಂಬಿಕೆಗೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ ನೋಡೋಣ. அப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் அப்ப என்னட்ட சில குறைகள்லாம் இருக்கே ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಬ್ರದರ್ ನನ್ನಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕೊರತೆಗಳೆಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ, அப்ப நான் எப்படி நீதிமான்? ಅಂದ್ರೆ ನಾನು ಹೆಂಗ್ ನೀತಿವಂತ? இல்ல இல்ல, நீதிமான் என்பது வேறு, பரிசுத்தவான் என்பது வேறு. ನೀತಿವಂತ ಅನ್ನೋದು ಬೇರೆ, ಪರಿಶುದ್ಧನು ಅನ್ನೋದು ಬೇರೆ. கர்த்தர் உங்களை நீதிமான ஆக்கிட்டார் ஏற்கனவே. ಕರ್ತನ್ ನಿಮ್ಮನ್ನು ಮೊದಲು ನೀತಿವಂತನಾಗಿಸಿದ್ದಾನೆ. இப்ப நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். ಈಗ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நான் புரியும்படியே சொல்றேனே, ಅರ್ಥ ಆಗೋ ತರ இப்ப ಹೇಳ್ತೀನಿ. நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு என்ஜினியரை செலக்ட் பண்ணிட்டீங்க. ಈ ಒಂದು ಮನೆಗೆ ಒಬ್ಬ ಇಂಜಿನಿಯರ್ನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದಿರಿ. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ಒಬ್ಬರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, சார் அவர் சூப்பரா வீடு கட்டுவார், ಅವ್ರು ಸೂಪರ್ ಆಗಿ ಮನೆ ಕಟ್ತಾರೆ, பணம்னா உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டார், ಹಣ ಅಂತ ತುಂಬಾ ಪೀಡಿಸಲ್ಲ, ரொம்ப குறைச்ச செலவுல நல்லா பண்ணி கொடுப்பார், ಕಡಿಮೆ ವೆಚ್ಚದಲ್ಲಿ ಉತ್ತಮವಾಗಿ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ. என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? ಏನ್ ತೊಂದರೆ ಗೊತ್ತಾ? அவர் நேரத்துக்கு வரமாட்டாரு. ಅವ್ರು ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಬರಲ್ಲ. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு தான் வருவார். 10 ಗಂಟೆಗೆ ಬನ್ರಿ ಅಂದ್ರೆ 12 ಗಂಟೆಗೆ ಬರೋದು. அவர்கிட்ட இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ಅವ್ರ ಹತ್ರ ಇರೋ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಇದೆ. அவர்கிட்ட இருக்கிற குறையே இதுதான். ಅವ್ರ ಹತ್ರ ಇರುವ ಕೊರತೆನೇ ಇದೆ. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ಈಗ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ? என்ன சொல்லுவீங்க? ಏನ್ ಹೇಳ್ತೀರಿ? எல்லாமே நல்லா இருக்கு, ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿದೆ, நீங்க கேட்ட எல்லாமே அவர்கிட்ட இருக்கு, ನೀವು ಕೇಳುವಂತದ್ದು ಎಲ್ಲವೂ ಅವರಲ್ಲಿ ಇದೆ, பிளஸ் அதோட சேர்த்து ஒரு குறையும் இருக்கு, ಅದರೊಂದಿಗೆ ಒಂದು ಕೊರತೆನೂ ಇದೆ. இப்ப என்ன செய்வீங்க? ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ சொல்லுங்க. ಹೇಳಿ. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. ಮಹಾ ನಿಶಬ್ದ ಉಂಟಾಗಿದೆ. சொல்லுங்க, என்ன செய்வீங்க? எல்லாமே நல்லா இருக்கு, ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಿದೆ, ஒரே ஒரு குறை இருக்கு, ಒಂದೇ ಒಂದು ಕೊರತೆ. அவர்கிட்ட பேசி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவோம் பிரதர். ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಹೆಂಗಾದ್ರೂ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ ತರ್ತೇವೆ ಬ್ರದರ್. சொல்றோமா? ಹೇಳ್ತೇವಾ? அதெல்லாம் பேசி சரி பண்ணிரலாம் பிரதர். ಎಲ್ಲ ಮಾತಾಡಿ ಸರಿ ಮಾಡ್ಕೋಬಹುದು. சொல்றோமா? ಹೇಳ್ತೇವಾ? அதேதான், ಅದೇನೆ. அப்ப என் வார்த்தை தேவன் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು, என் வார்த்தை மேல விசுவாசம் வைக்கிறவன் தான் என் பார்வையில நீதிமான். ನನ್ನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವವನೇ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತ.
அப்ப அவன்கிட்ட குறை இருக்க, ಅಂದ್ರೆ ಅವನಲ್ಲಿ ಕೊರತೆ ಇದೆಯಲ್ಲ, அத நான் பேசி சரி பண்ணி ஆளை கொண்டு வந்துருவேன்யா. ಅದನ್ನ ನಾನು ಮಾತಾಡಿ ಹೆಂಗೋ ಸರಿ ಮಾಡಿ ತಂದು ಬಿಡ್ತೇನಯ್ಯ. அவன வார்த்தைய பேசி பேசி சரி பண்ணிருவேன்யா. ಅವನಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿನೇ ಅವನ ಸರಿ ಮಾಡಿ அவனை நான் பரிசுத்தமா மாத்திடுவேன். ಅವನನ್ನು ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿಸ್ಬಿಡ್ತೇನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப அப்படிதான் உங்களை அழைச்சிருக்கிறார். ಈಗ ಹಾಗೇನೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿರೋದು. விளங்குதா? நீதிமான்கள் ஆக்கிட்டாரு, ಈ ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಿದಾನೆ, அடுத்து நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார். ಈಗ ನಂತರ ಪರಿಶುದ್ಧರನ್ನಾಗಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படிதான் பவுல் எழுதுறார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ಹಂಗೆ ಪೌಲನು ಬರೆಯೋದು, ಪರಿಶುದ್ಧ ಜನರಾಗುವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ಬರೆಯುವುದು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேச பேச, ಅಂದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு அறிக்கை பண்ண பண்ண, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾ நீங்க தேவனுடைய நீதியில பெருக முடிகிறது. ನೀವು ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಲಿಕ್ಕೆ அவருடைய பார்வையில நீங்க தான் சூட்டபிள் பர்சன். ಆತನ ದೃಷ್ಟಿಗೆ ನೀವೇ ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್. அவர் என்னென்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காரோ அத்தனைக்கு நீங்க தான் சூட்டபிள் பர்சன். ಆತನ ಏನೆಲ್ಲ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಇಟ್ಟಿದಾರೋ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನೀವೇ ಸೂಟಬಲ್ நான் ಪರ್ಸನ್. கர்த்தருடைய நாமத்துல சொல்லட்டுமா? ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ, இந்த பெங்களூர் பட்டணத்தை குறித்த the project of பெங்களூர் உங்க பேர்ல தான் எழுதப்பட்டிருக்கிறது. ಈ ಬೆಂಗಳೂರು ಕುರಿತಾದ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಆಫ್ ಬೆಂಗಳೂರು ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲೇ ಬರೆಯಲಾಗಿದೆ. இந்த தேவனுடைய இந்த பட்டணத்தை குறித்த சித்தம் உங்க பேர்ல தான் எழுதப்பட்டிருக்கிறது. ಈ ಪಟ್ಟಣದ ಕುರಿತಾದ ದೇವರ ಚಿತ್ತ ಅದು ನಿಮ್ಮ ಹೆಸರ ಮೇಲೆನೇ ಬರೆಯಲಾಗಿದೆ. அவர் உங்களை கொண்டுதான் காரியம் செய்வாரே. ಆತನು ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன்னா நீங்க தான் அவர் வார்த்தை மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க. ಕಾರಣ ನೀವೇ ಆತನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ, இந்த சாயங்கால வேலையில ಈ ಸಂಜೆ ಹೊತ್ತಲ್ಲಿ எவ்வளவு பேர் எவ்வளவு ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ல, ಎಷ್ಟೋ ಜನ ಎಷ್ಟೋ ಮನೋರಂಜನೆಯಲ್ಲಿ, ஆனா எல்லா வேலையும் விட்டுட்டு ಆದ್ರೆ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் ಎಷ್ಟೇ ದಣಿವು ಇದ್ರೂನು அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ಅದೆಲ್ಲ ಬದಿಗಿಟ್ಟು வார்த்தையை கேட்க சமூகத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க. ವಾಕ್ಯ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ நான் ಬರ್ತಿದ್ದೀರಾ. மெய்யாகவே சொல்றேன், ನಾನು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ஒரு நாட்கள்ல உங்களுடைய எல்லா ப்ராஜெக்டையும் கர்த்தர் சாங்ஷன் பண்ண ஆரம்பிப்பார். ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಗಳನ್ನು ದೇವರು உங்களை ಸರಾಗಗೊಳಿಸುತ್ತಾನೆ. கொண்டுதான் கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟೆ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. உங்க கையை கொண்டு துவக்கினத தடைபட விடுவதில்லை, அதை முற்று முடிய அவரே செய்து முடிப்பார். ನಿಮ್ಮ ಕರದಿಂದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದನ್ನ ಆತನು ತಡಗೊಳಿಸಲಾರನು, ಪೂರ್ಣ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನು ನೆರವೇರಿಸಿಯೇ ತೀರುವನು. வார்த்தை மேல விசுவாசம் வச்சிருக்கிற உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಿರುವ ನಿಮ್ಮ ಮುಖಗಳು ಲಜ್ಜೆಗೆ ஈடாகுವುದೇ ಇಲ್ಲ. இந்த மாலை வேளையில அப்பா என்னட்ட பேசணும்னு சொல்லி வந்து இல்ல, அப்பா உனக்கு சொல்ற வார்த்தை இதுதான், நீ தைரியமா போ, என் வார்த்தை மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னுடைய முகத்தை நான் வெட்கப்பட விடுவது இல்ல. ಈ ಸಂಜೆ ಹೊತ್ತು ಅಪ್ಪ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿರುವ ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಅಪ್ಪ ಹೇಳುವಂತದ್ದು, ನನ್ನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದೆಯಲ್ಲ, ನಿನ್ನ ಮುಖವು ಲಜ್ಜೆಗೆ ಈಡಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க வார்த்தையை பேச பேச இந்த தேவனுடைய நீதியில பெருக ஆரம்பிக்கிறீங்க. ಅಂದ್ರೆ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡ್ತಾ ದೇವರ ನೀತಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಗ್ತೀರಿ. சரி, பைசோன் நதி ஆறு பாய்கிற இடத்துல பொன் விளைகிறது, நீதி விளைகிறது. ಪೀಶೋನ್ ನದಿ ಹರಿಯುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂಗಾರ ಅಥವಾ ನೀತಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. சரி, அடுத்து இரண்டாவதுக்கு வருவோம். ನಂತರ ಎರಡನೇದಕ್ಕೆ ಹೋಗೋಣ. பித்தோலாகும் அங்கே இருக்கிறதாம், அதாவது கிறிஸ்டல், ஆங்கிலத்தில் சொன்னா கிறிஸ்டல். ಅಲ್ಲಿ ಬದೋಳಕ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸ್ಫಟಿಕ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದೆ. முதல்ல சொல்லுங்க, நீதினா என்ன? நீங்க தான் ஆண்டவருக்கு என்ன பர்சன்? சூட்டபிள் பர்சன். சொல்லுங்க, என்ன பர்சன்? சூட்டபிள் பர்சன். ಹೇಳ್ರಿ, ನೀತಿ ಅಂದ್ರೆ ಏನು? ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೀವೇ ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್. ஆனா சாத்தா உங்க காதுல சொல்லிட்டே இருப்பான், ಆದ್ರೆ ಸೈತಾನ್ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾನೆ, நீ தகுதியே இல்லாத ஆள்னு, ನೀನು ಯೋಗ್ಯತೆನೇ ಇಲ್ಲದವನು, அவன் பொய்ய நம்பாதீங்க, அதை ಅವನು ಸುಳ್ಳುಗಾರ, ನಂಬೇಡಿ. நீங்க தான் சூட்டபிள் பர்சன். ನೀವೇ ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್. ஏன்னா நீங்க அவர் வார்த்தை மேல விசுவாசம் வச்சு வந்திருக்கிறீங்க. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, முதல்ல உங்களை சூட்டபிள் பர்சனா பார்க்க ஆரம்பிக்கிறார். ಮೊದಲನೇದು ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್ ಆಗಿ ನೋಡ್ತಾರೆ. அடுத்து பாருங்க, ನಂತರ ನೋಡಿ, அங்கே கிறிஸ்டலும் அங்கே விளைகிறதாம், ஸ்படிகம் விளைகிறதாம். ಅಲ್ಲಿ ಬದೋಳಕ ಅಂದ್ರೆ ಒಂದು ಸ್ಫಟಿಕ ಬೆಳೆಯುತ್ತದೆ. அந்த கிறிஸ்டல் எதை அடையாளப்படுத்துது?
ಆ ಕ್ರಿಸ್ಟಲ್ ಏನನ್ನು ತೋರಿಸ್ತದೆ? யோபு புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். ಯೋಬನ ಗ್ರಂಥ 28:13ನೇ ವಾಕ್ಯ. யோபு புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வாக்கியம். பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. இந்த கிறிஸ்டல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, விலையேற பெற்ற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. கிரேட் வேல்யூபிள் திங் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ಈ ಕ್ರಿಸ್ಟಲ್ ಏನನ್ನ ಕೇಂದ್ರಪಡಿಸ್ತದೆ ಅಂದ್ರೆ ಬಹಳ ಬೆಳೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಎಂಬುದನ್ನು ತೋರಿಸ್ತದೆ. அப்ப என்ன அர்த்தம்னா, இன்னொரு வசனம் கூட, எசேக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம். ಎಸೇಕೇಲನ ಗ್ರಂಥ 1:22ನೇ ವಾಕ್ಯ. எசேக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் chapter 1 verse 22. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு தமிழ்ல வச்சிரன் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்ல வச்சீங்கன்னா கிறிஸ்டல், த டெரிபிள் கிறிஸ்டல், பிரமிக்கத்தக்க கிறிஸ்டல். ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. போதும். 22ನೇ ವಾಕ್ಯ. ಭೀಕರವಾದ ಮಂಜುಗಡ್ಡೆಯಂತೆ ತಲತಲಿಸುವ ಒಂದು ತರದ ನೆಲಗಟ್ಟು ಆ ಜೀವಿಗಳ ತಲೆಯ ಮೇಲ್ಗಡೆ ಹಾಕಿತ್ತು. இந்த கிறிஸ்டல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, கிரேட் வேல்யூபிள் ஒரு திங்க, அது திங்ஸ் அடையாளப்படுத்துகிறது. ಈ ಕ್ರಿಸ್ಟಲ್ ಯಾವುದನ್ನು ತೋರಿಸ್ತದೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಬಹಳ ಬೆಳೆ ಬಾಳುವ ಉನ್ನತಮಯವಾದದನ್ನು ತೋರಿಸ್ತದೆ. பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. ಅದು ಬೆರಗಾಗುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ತದೆ. அப்ப என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? நீங்க அந்நிய பாஷையில பேச பேச, ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ வசனத்தை பேச பேச, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡ್ತಾ ஜீவ நதி பாய ஆரம்பிக்கிறது. ಜೀವ ನದಿ ಹರಡಲು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. நீங்க சூட்டபிள் பர்சனா தேவனுடைய பார்வையில நிக்கிறீங்க. ನೀವು ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್ ಆಗಿ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿಲ್ತೀರಿ. ஆண்டவர் உங்களுக்கு பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ದೇವರು ನಿಮಗೆ ಬೆರಗಾಗುವ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಲುತ್ತಾನೆ. கிரேட் வேல்யூபிள் ஆன காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ಉನ್ನತಮಯವಾದ ಬೆಳೆ ಬಾಳುವಂತದನ್ನು ನಿಮಗೆ ಮಾಡ್ತಾನೆ. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்க. ವಾಕ್ಯನ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರಿ. ಬ್ರದರ್, யார் வாழ்க்கையிலும் நடக்காத, ಯಾರಲ್ಲಿಯೂ ನಡೆಯದಂತ யூனிக்கான, ಪ್ರತ್ಯೇಕತೆ ಉಳ್ಳದ, ಯುನಿಕ್ ಆದ ஒரு நன்மை, ಒಂದು ಮೇಲು, ஒரு அற்புதம், ಒಂದು ಅದ್ಭುತ என் வாழ்க்கையில நடக்கணும்னு கேக்குறீங்கல்ல, நான் ಬಾಳಲ್ಲಿ ನಡಿಬೇಕಂತ ಕೇಳ್ತೀರಲ್ಲ, அப்படி ஒரு அனாயிண்டிங் எனக்கு வேணும்னு கேக்குறீங்கல்ல, ಅಂತ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಬೇಕಂತ ಕೇಳ್ತೀರಲ್ಲ, அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರಿ. வார்த்தையை பேசிட்டே இருங்க. ವಾಕ್ಯನ ಮಾತಾಡ್ತಾ ಇರಿ. ஜீவ நதி பாய ஆரம்பிக்கும். ಜೀವ ನದಿ ಹರಿಯಲು உங்களை ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. தேசங்களுக்கு முன்பாக அவர் பிரமிக்கத்தக்கவனாய் பிரமிக்கத்தக்கவளாய் நிறுத்த ஆரம்பிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ದೇಶಗಳ ಮುಂದೆ ಬೆರಗಾಗುವ ತಕ್ಕವಳಾಗಿ ದೇವರು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. அந்த நதி பாய்கிற இடத்துல கிறிஸ்டல் விளைகிறது. ಆ ನದಿ ಹರಿಯುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಜ್ರವು ಬೆಳೆಯುತ್ತದೆ. பிரமிக்கத்தக்க காரியங்கள் விளைய ஆரம்பிக்கிறது. ಬೆರಗಾಗತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு இல்லையா? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾನಲ್ಲ, இத உங்க காதுகள் கேட்கிறதல்லவா? ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೇಳ್ತೀರಲ್ಲ, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವ ನೀವು ಧನ್ಯರು. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ. விவரிச்சு சொன்னா கூட, ವಿವರಿಸಿ ಹೇಳಿದಾದ್ರು, விளக்கி சொன்னா கூட, ಅದನ್ನು ವರ್ಣಿಸಿ ಹೇಳಿದ್ರು, உன்னால விசுவாசிக்க முடியாத அளவு, ನಿನ್ನಿಂದ ನಂಬಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ பிரமிக்கத்தக்க காரியங்களை உன் வாழ்க்கையில நடப்பிப்பேன். ಬೆರಗಾಗತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ನಡೆಸುವೆ. இதுவரைக்கும் விசுவாசிச்ச காரியங்களை தானே எதிர்பார்த்தேன், ಇದುವರೆಗೂ ನಂಬತಕ್ಕದ್ದು ತಾನೇ ಎದುರು ನೋಡಿದೆ. உன்னால விசுவாசிக்கவே முடியாத காரியங்கள், ನಿನ್ನಿಂದ ನಂಬಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು விவரிக்கப்பட்டால் கூட, ವಿವರಿಸಿ
ವಿಶ್ವಾಸಿಸಲಿಕ್ಕಾದರೂ ಕೂಡ விசுவாசிக்க முடியாத காரியங்களை நீ பாப்ப. ವಿಶ್ವಾಸಿಸಲಿಕ್ಕಾಗದ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡುವೆ. உன்னை தேசங்களுக்கு முன்பாக பிரமிக்கத்தக்கவனாய் பிரமிக்கப்படத்தக்கவனாய் உன்னை நிறுத்துவேன். ದೇಶದ ಮುಂದೆ ವಿಸ್ಮಯ ಉಳ್ಳವನಾಗಿ ವಿಸ್ಮಯ ಉಳ್ಳವಳಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವೆ. நீ பிரமித்த காலமெல்லாம் முடிந்தது. ನೀನು ಭ್ರಮೆಗೊಂಡ ದಿನಗಳು ಮುಗಿಯಿತು. அநேகர் உன்னை பார்த்து பிரமிக்கிற நாட்கள் வருகிறது. ಹಲವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಬೆರಗಾಗುವಂತ ದಿನಗಳು ಬರ್ತಿವೆ. அனாயிண்டிங் பார்த்து பிரமிப்பாங்க. ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ನೋಡಿ ಬೆರಗಾಗ್ತಾರೆ. ஆஸ்தி ஐஸ்வரியத்தை பார்த்து பிரமிப்பாங்க. ನಿನ್ನ ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯ ನೋಡಿ ಬೆರಗಾಗ್ತಾರೆ. பிள்ளைகளுடைய ஞானத்தை பார்த்து பிரமிப்பாங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಜ್ಞಾನವನ್ನು ನೋಡಿ ಬೆರಗಾಗ್ತಾರೆ. உனக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை பார்த்து பிரமிப்பாங்க. ಕರ್ತನು ನಿನಗೆ ಮಾಡುವ ಮೇಲುಗಳನ್ನು ನೋಡಿ ಬೆರಗಾಗ್ತಾರೆ. நீ பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டவன். ನೀನು ಬೆರಗಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು. நீ பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டவள். ನೀನು ಬೆರಗಾಗುವ ರೀತಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟವಳು. விசுவாசிக்கிறவங்க மாத்திர விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கல ஒரு ஆமென். ಮಾತ್ರ ನಂಬಿಕೆಗೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அப்ப உங்க வாயை திறந்துருங்க. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಬಿಡಿ. இல்ல பை சொன்னா என்ன அர்த்தம்? எதை திறக்கணும்? வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ಭೀಷಣ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. மாற்றம் வர ஆரம்பிக்கும். ಬದಲಾವಣೆಗಳು ಬರಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. நீங்கள் தேவனுடைய பார்வையில சூட்டபிள் பர்சனா எழும்பி நிப்பீங்க. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್ ಆಗಿ ಎದ್ದೇಳ್ತೀರಿ. தேவன் உங்களுக்கு பிரமிக்கத்தக்க விதமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ದೇವರು ನಿಮಗೆ ಬೆರಗಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்து அங்கே கோமேதக கல்லும் உண்டாம். ನಂತರ ಅಲ್ಲಿ ಗೋಮೇತಕ ಕಲ್ಲುಗಳು ಉಂಟಂತೆ. ஆங்கிலத்துல ஓனிக்ஸ் சொல்லுவாங்க இல்ல, கோமேதக கல். ಗೋಮೇತಕ ಕಲ್ಲುಗಳು. கோமேதக கல் எதை அடையாளப்படுத்துது? ಈ ಗೋಮೇತಕ ಕಲ್ಲುಗಳು ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. பழைய ஏற்பாட்டுல ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ தேவனுடைய சந்நிதிக்கு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைகிற போது ಈ ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮಹಾಯಾಜಕನು ಪ್ರವೇಶಿಸುವಾಗ அவனுடைய மார்புல அவன் ஏபோத்தை அணிந்திருப்பான். ಆತನು ತನ್ನ ಎದೆ ಭಾಗದಲ್ಲಿ ಏಪೋದನ್ನು ಧರಿಸಿರ್ತಾನೆ. அதுல 12 கற்கள் வைக்கப்பட்டிருக்கும். ಅದರಲ್ಲಿ 12 ಕಲ್ಲುಗಳು ಇಡಲಾಗಿರ್ತದೆ. கோமேதக கல் வைக்கப்பட்டிருக்கும். ಈ ಗೋಮೇದಕ ರತ್ನವು ಇಡಲಾಗಿರ್ತದೆ. அதுல 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். ಅದರ ಮೇಲೆ 12 ಕುಲಗಳ ಹೆಸರುಗಳು ಬರೆಯಲಾಗಿರ್ತದೆ. அல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. கல்லுல கோமேதக கல்லுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார், பொறித்து வைத்திருப்பாங்க. ಆ ಗೋಮೇದಕ ಕಲ್ಲುಗಳ ಮೇಲೆ ಆ ಹೆಸರುಗಳು ಸೂಚಿಸವಾಗಿ ಬರೆಯಲಾಗಿರ್ತದೆ. இப்ப தேவன் உள்ள வீற்றிருப்பார் இல்லையா? உடன்படிக்கை பெட்டி மேல அவர் வீற்றிருப்பார். ದೇವರು ಒಳಗಡೆ ಆ ಮಂಜುಷ ಪೆಟ್ಟಿಯಲ್ಲಿ ಆಸನನಾಗಿರ್ತಾನೆ. பாரு, இப்படி எடுத்துக்கிறேன். ಈ ರೀತಿ ತೆಗೆದು இதான் உடன்படிக்கை பெட்டின்னு வச்சுக்கோ. ಇದೇ ಆತನ ಬಲಿ. இப்ப ஆசாரியன் வெளியில இருந்து உள்ள வர்றார். ಈಗ ಯಾಜಕನು ಹೊರಗಡೆಯಿಂದ ಒಳ ಬರ್ತಾನೆ. அந்த கல் மேல பொறிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுடைய பெயர்களும் அதுல எழுதப்பட்டிருக்கும். ಈಗ ಆ ಕಲ್ಗಳ ಮೇಲೆ 12 ಕುಲಗಳ ಹೆಸರುಗಳು ಸಹ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲಾಗಿರುತ್ತದೆ. ஆனா நல்லா கவனிங்க, ಅದರ ಗಮನಿಸ್ರಿ. பழைய ஏற்பாட்டுல ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 12 கோத்திரங்களுடைய பேரும் அந்த கல்லிலே பொறிக்கப்பட்டிருந்தது. 12 ಕುಲಗಳ ಹೆಸರುಗಳು ಅದರಲ್ಲಿ ಸೂಚಿಸಲಾಗಿತ್ತು. ஆனா உங்களுடைய என்னுடைய பெயர் கல்லுல பொறிக்கப்படல. ಆದರೆ ನಿಮ್ಮ ನನ್ನ ಹೆಸರುಗಳು ಕಲ್ಲುಗಳ ಮೇಲೆ ಇರಲಿಲ್ಲ. யாருடைய பெயர்கள் மட்டும்தான் பொறிக்கப்பட்டிருந்தது? ಯಾರ ಹೆಸರುಗಳು ಮಾತ್ರ ಇತ್ತು? இஸ்ரவேலுடைய ಇಸ್ರಾಯೇಲರ 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் மட்டும்தான். 12 ಕುಲಗಳ ಹೆಸರುಗಳು ಮಾತ್ರವೇ. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு சிறப்பு உண்டு. ಆದ್ರೆ ನಿಮಗೂ ನನಗೊಂದು ಶ್ರೇಷ್ಠತೆ ಉಂಟು. பிரதான ஆசாரியன் ಮಹಾಯಾಜಕ ஏபோத்தை அணிந்து கொண்டு தேவ சந்நிதிக்கு போறப்ப, ಏಪೋದನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋಗುವಾಗ 12 கோத்திரங்களும் அவன் அந்த கல்லிலே பொறிக்கப்பட்டவனாய் நின்றான். 12 ಕಲ್ಲುಗಳು ಅದು ತನ್ನ ಮೇಲೆ ಸೂಚಿತನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ஆனா உங்களுடைய என்னுடைய பிரதான ஆசாரியன் இயேசு, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ನನ್ನ ಮಹಾಯಾಜಕನಾದ ಯೇಸು, அவர் பிதாவினுடைய சந்நிதிக்கு வருகிற போது ಆತನು ತಂದೆಯ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರುವಾಗ உங்களை கல்லுல பொறிக்கல, தன்னுடைய உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಕಲ್ಲುಗಳ ಮೇಲೆ ಚಿತ್ರಿಸದೆ ತನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிதாட்ட கல்ல காட்டி இவன் என் பிள்ளைன்னு சொல்லல, ತಂದೆ ಹತ್ರ ಕಲ್ಲನ್ನು ತೋರಿಸಿ ಇವನು ನನ್ನ ಮಗ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. உள்ளம் கைகளை காட்டி இவன் என் பிள்ளைன்னு சொல்றான். ತನ್ನ ಅಂಗೈಯನ್ನು ತೋರಿಸಿ ಈತನು ನನ್ನ ಮಗ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
ಯೆಶಾಯ ಪುಸ್ತಕ 49வது அதிகாரம் 16வது வசனம். ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 49 Isaiah chapter 49 verse 16. 49:16ನೇ ವಾಕ್ಯ. இதோ என் உள்ளங்கைகளில் பொதுமொழிபெயர்ப்புல ஈஆர்வில வாசிக்கலாம் இதே வசனத்தை. ಯೆಶಾಯ புஸ்தகம் 49:16 வாசிங்க. ಇಗೋ ನನ್ನ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ. தமிழ்ல வாசிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். தமிழ்ல வரைந்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದೇನೆ ಅಂತ ಬರ್ತದೆ. இதே வசனத்தை நீங்க பொது மொழிபெயர்ப்புல வச்சீங்கன்னா ಇದೇ ನೀವು ಹೊಸ ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ನೀವು ಓದೋದಾದ್ರೆ இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன்னை பொறித்து வைத்துள்ளேன். என்கிரேவ்டு பொறிச்சு வச்சிருக்கிறேன். பொதுமொழி தமிழ் ஈஆர்வி பைபிள் இருக்கும். இன்னொரு இதே உன்னை என் உள்ளங்கைகளில் செதுக்கி வைத்திருக்கிறேன். ಇದೇ ಪದ ERV ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ಕೆತ್ತಿರುತ್ತೇನೆ. உன்னை நான் பொறிச்சு வச்சிருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ. உன்னை நான் செதுக்கி வச்சிருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕೆತ್ತಿರುತ್ತೇನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತ. எத்தனை பேர் இப்ப சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய எங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் கல்லுல இல்ல. சொல்லுங்க, நான் கல்லுல இல்ல. ಹೇಳ್ರಿ, ನಾನು ಕಲ್ಲಲ್ಲಿ ಇಲ್ಲ, நான் அவருடைய உள்ள கைகள்ல இருக்கிறேன். ನಾನು ಆತನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்லட்டுமா? ஆசிங்களே, ஆண்டவர் உள்ளங்கையில எதை வச்சிருப்பாரு தெரியுமா? ದೇವರ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಏನಿಟ್ಟಿರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? யோபு புஸ்தகம் 36-32 வாசிங்க. ಯೋಬನ ಗ್ರಂಥ 36-32. Job chapter 36 verse 32. யோபு 36-32. அவர் மின்னலின் ஒளியை தமது தம்முடைய கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ಕೈ ತುಂಬ ಸಿಡಿಲನ್ನು ಹಿಡಿದು ನೀನು ವೈರಿಯನ್ನು ಹೊಡೆ ಎಂದು ಅದನ್ನು ಬಿಡುವನು. தேவன் ரெண்டு காரியங்களை தான் அவருடைய உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. ದೇವರು ಎರಡನ್ನು ಮಾತ್ರ ತನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. ஒன்னு மின்னல கையில வச்சிருக்கிறாராம். மின்னல் ஒளியை கைக்குள்ள வச்சிருக்காராம். ಒಂದು ಸಿಡಿಲನ್ನು ತನ್ನ ಕರದಲ್ಲಿ ಹಿಡಿದಿರ್ತಾನೆ. எதுக்கு? அதை வச்சு எதை அடிக்கணுமோ எதை செய்யணுமோ அதை செய்வதற்காகவா. ಯಾತಕಂದ್ರೆ ಅದನ್ನಿಟ್ಟು ಯಾವುದನ್ನು ಹೊಡಿಬೇಕು ಅದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ. ஒன்னு மின்னல் ஒளியை லைட்டனிங் கையில வச்சிருக்கிறாரு. ಒಂದು ಸಿಡಿಲನ್ನು ಕರದಲ್ಲಿ ಹಿಡಿದಿದ್ದಾನೆ. இன்னொன்னு உங்களை தன்னுடைய உள்ளங்கைகள்ல வச்சிருக்கிறாரு. ಇನ್ನೊಂದು ನಿಮ್ಮನ್ನು ಅಂಗೈಯಲ್ಲಿ ಅಡಗಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? கர்த்தர் உங்களை சாதாரண ஆளா பார்க்கல. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಸಹಜ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನೋಡ್ತಿಲ್ಲ. You are the God's lightning. ನೀವು ದೇವರ ಸಿಡಿಲುಗಳು. நீங்கள் கர்த்தருடைய மின்னல்களை போன்றவர்கள். ನೀವು ದೇವರ ಮಿಂಚುವಂತ ಸಿಡಿಲುಗಳಾಗಿ. எப்படி அந்த மின்னல்களை வச்சு ஒரு காரியத்தை அவர் செய்வாரோ, ಹೇಗೆ ಒಂದು ಮಿಂಚನ್ನು ಇಟ್ಟು ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾನೋ, உள்ளங்கைகள் இருக்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். ಅಂಗೈಯಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟೆ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இந்த கோமேதக கல் எதை அடையாளப்படுத்துது பாருங்க. அந்த மின்னல்ல தான் உள்ளங்கையில வச்சிருப்பாரு. ஆனா அதே உள்ளங்கையில உங்களை என்னை வச்சிருக்காரா. ಈ ಗೋಮೇಧಕ ರತ್ನ ಯಾವುದಕ್ಕೆ ಸೂಚಿತವಾಗಿದೆ ನೋಡ್ರಿ. ಈ ಮಿಂಚನ್ನು ತನ್ನ ಕರದಲ್ಲಿ ಹಿಡಿದಿರ್ತಾನೆ. ಅದೇ ಕೈಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನು ಅಡಗಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கல்ல, ಈ ಪ್ರಶ್ನೆ ನೀವು ಕೇಳಿದ್ರಲ್ಲ, என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொன்னீங்கல்ல, ನನ್ನನ್ನು ಕೂಡ ಉಪಯೋಗಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. கர்த்தர் உன்னையும் பயன்படுத்துகிற காலம் வந்தது. ಕರ್ತನ್ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ ಕಾಲ ಬಂದது. சாதாரண வெளிச்சமாய் அல்ல, ಸಹಜವಾದ ಬೆಳಕಲ್ಲ, விளக்கொளியை போல அல்ல, ಒಂದು ಅತ್ತಿ ಉರಿಯುವ ದೀಪದಂತ ஒரு வீட்ல தெருவுல எரியுற லைட்ட போல இல்ல, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ದೀಪದಲ್ಲಿ ಇರುವಂತ முழு பூமியையே பிரகாசிக்கிற மின்னல் வெளிச்சத்தை போல ಇಡೀ ಭೂಮಿಯನ್ನು ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವ ಮಿಂಚಿನಂತೆ உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிற காலம் வந்தது. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ ಕಾಲ
ಕಾಲ உன் ಬಂದದೆ. வாயை விரிவாய் தர. ಬಾಯನ್ನು ಅಗಲವಾಗಿ அவர் உன்னை நிரப்புவார். ಆತ ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸುವ. அவர் உன்னை நிரப்புவார். ಆತ ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸುವ. அவர் மின்னலை போல உன்னை பயன்படுத்துவார். ಆತ ನಿನ್ನ ಮಿಂಚಿನಂತೆ ಉಪಯೋಗಿಸುವ. சத்துரு மின்னல போல பூமியில விழ பண்ணுவார். ಶತ್ರು ಮಿಂಚಿನಂತೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡುವ. உன்னை கொண்டு சாத்தானுடைய ராஜ்யத்தை அவர் அட்டாக் பண்ணுவார். ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಸೈತಾನ ರಾಜ್ಯವನ್ನು ಕೆಡವುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. உன்னை கொண்டு சாத்தானுடைய ராஜ்யத்தை செங்கலா புரிப்பாரு. ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಸೈತಾನ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಹಂತ ಹಂತವಾಗಿ ಒಡೆದಾಕುವ. உன்னை கொண்டு மின்னலை போல அவர் பயன்படுத்துவார். ನಿನ್ನನ್ನು ದೇವರು ಸಿಡಿಲು ಮಿಂಚಿನಂತೆ ಉಪಯೋಗಿಸುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க வாயை விரிவாய் தரங்க. ಅಂದ್ರೆ ನೀವು ಬಾಯನ್ನು ಅಗಲವಾಗಿ ತೆರೀರಿ. ஜீவ நதி புறப்பட்டா, ಜೀವ ನದಿ ಹೊರಟ್ರೆ நீங்கள் தேவனுடைய பார்வையில சூட்டபிள் பர்சனா எழும்பி நிப்பீங்க. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್ ಎದ್ದು ಹೇಳ್ತೀವಿ. தேவன் பிரமிக்கத்தக்க காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிப்பார். இரண்டாவது, ಬೆರಗಾಗುವ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ. உங்களை மின்னல் ஒளியை போல அவர் பயன்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಸಿಡಿಲು ಮಿಂಚಿನಂತೆ ಉಪಯೋಗಿಸುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இரண்டாவது ஆற்றுக்கு வருவோமா? பைசோன் முடிஞ்சு இரண்டாவது ஆற்றுக்கு வருவோமா? ಎರಡನೇ ನದಿಗೆ ಬರೋಣವೇ? இரண்டாவது ஆறு என்ன ஆறு? ಎರಡನೇ ನದಿ ಯಾವುದು? கீகோன். ಗೀಹೋನ್. சொல்லுங்க, என்ன இரண்டாவது ஆறு என்ன ஆறு? கீகோன். கீகோன் ஆறு எதை அடையாளப்படுத்துகிறது? ಗೀಹೋನ್ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? கீகோன் அப்படின்னா எபிரேய பாஷையில கிருபையின் பள்ளத்தாக்கு, the valley of grace அப்படின்னு அர்த்தம். ಗೀಹೋನ್ ಅಂದ್ರೆ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಕೃಪೆಯ ಒಂದು ಕಣಿವೆ. கிருபையின் பள்ளத்தாக்கு அல்லது கிருபையின் ஊற்றுன்னு சொல்லலாம். ಕೃಪೆಯ ಕಣಿವೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು ಅಥವಾ ಕೃಪೆಯ ಬುಗ್ಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. அப்ப அடுத்து என்ன நடக்கும்? ಅಂದ್ರೆ ನಂತರ ಏನ್ ನಡೀತದೆ? நான் ஆரம்பத்துல இருந்து ஒரே ஒரு ரிப்பீட்டேஷன் கொடுத்துறேன். ಪ್ರಾರಂಭದಿಂದ ಪುನರಾವರ್ತಿಸ್ತೇನೆ. நீங்க வாயை விரிவாய் திறக்க ನೀವು ಬಾಯನ್ನು ಅಗಲವಾಗಿ ತೆರಿತಾ ஜீவ நதி, ஜீவ ஊற்று பாய ஆரம்பிக்குது. ಜೀವ ನದಿ ಹರಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತದೆ. சூட்டபிள் பர்சனா எழும்பி நிக்கிறீங்க தேவனுக்கு முன்பாக. ದೇವರ ಮುಂದೆ ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್ ಎದ್ದು ನಿಲ್ತೀರಿ. பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறார். ಬೆರಗಾಗುವ ಸಂಗತಿಗಳು ಮಾಡ್ತಾನೆ. மின்னலை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ಮಿಂಚಿನಂತೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು அவர் ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. உள்ளங்கைகளிலே வைத்து உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ಆತನು ತನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಕೆತ್ತಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. அடுத்து என்ன நடக்கும்? ನಂತರ ಏನ್ ನಡೀತದೆ? கிருபையின் ஊற்று புறப்பட ஆரம்பிக்கும். ಕೃಪೆಯ ಬುಗ್ಗೆ ಹರಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. சொல்லுங்க, என்ன ஊற்று புறப்பட ஆரம்பிக்கிறது? கிருபையின் பள்ளத்தாக்களை உங்களை நடத்தி கொண்டு போக ஆரம்பிப்பார். ಅಂದ್ರೆ ಯಾವುದು ಹರಿಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಕೃಪೆಯ ಒಂದು ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. அப்படினா என்னன்னு சொல்றேன். ಅಂದ್ರೆ ಏನಂತ ಹೇಳ್ತಾನೆ? இந்த கீகோன் அந்த ஆறு இருக்கு இல்லையா? ಈ ಗೀಹೋನ್ ನದಿ ಇದೆಯಲ್ಲ, அந்த கீகோன் ஆறு அந்த பிரிந்த இடம் எருசலேம்ல இன்றைக்கு அந்த கீகோன் ஊற்று என்று ஒரு ஊற்று இருந்தது. இப்போ ஊற்று இல்லை அந்த இடத்துல. ஊற்று அடைபட்டுருச்சு. ஏன்னா ஊற்றாக இயேசுவே நமக்குள்ள வந்துட்டதுனால பிசிக்கலா அங்க ஊற்று இல்லை. ஆனா ಗೀಹೋನ್ என்று ஒரு ஊற்று இருந்துச்சு, எருசலேம்ல இருந்தது. ಎರುಸಲೇಮಲ್ಲಿ ಗೀಹೋನ್ ಎಂಬಂತ ಒಂದು ಬುಗ್ಗೆ ಇತ್ತು. ಆದರೆ ಯೇಸು ಎಂಬ ಬುಗ್ಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದ ಕಾರಣ ಅದು ನಿಂತೋಯ್ತು. ಆದರೆ ಒಂದು ಕಾಲಾವಧಿಯಲ್ಲಿ ಗೀಹೋನ್ ಎಂಬ ಬುಗ್ಗೆ ಎರುಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇತ್ತು. எருசலேம்ல தேவாலயம் இருந்துச்சு இல்லையா? அந்த தேவாலய மலைக்கு அப்படியே பேக் அண்டர் சைட்ல தேவாலய மலைக்கு நேர் பின்பகுதியில கீழே தான் அந்த கீகோன் ஊற்று இருந்தது. ದೇವಾಲಯ ಇತ್ತಲ್ಲ, ದೇವಾಲಯದ ಹಿಂದಿನ ಬೆಟ್ಟದ ಅಡಿಭಾಗದಲ್ಲಿ ಗೀಹೋನ್ ಬುಗ್ಗೆ ಇತ್ತು. ராஜாக்கள்லாம் அபிஷேகம் பண்ணுகிறது அந்த கீகோன் ஊற்றண்டையில போய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ರಾಜರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡೋದಲ್ಲ, ಗೀಹೋನ್ ಬುಗ್ಗೆ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಿದ್ರು. உதாரணத்திற்கு 1 ராஜாக்கள் 1:33 வாசிங்களே. 1 ராஜாக்கள் 1:33. 1 ಅರಸುಗಳು 1:33 ಅನ್ನು ನೋಡಿ. 1 ராஜாக்கள் 1:33. First Kings chapter 1 verse 33. 1 ಅರಸುಗಳು 1:33. ಅವರು ಅರಸನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರಲು ಅರಸನು ಅವರಿಗೆ, ನೀವು ನನ್ನ ಸೇವಕರನ್ನು ಕರಕೊಂಡು ನನ್ನ ಮಗನಾದ ಸೊಲೊಮೋನನನ್ನು ನನ್ನ ಹೆಸರ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಕುಳ್ಳಿರಿಸಿಕೊಂಡು ಗೀಹೋನ್ ಬುಗ್ಗೆಗೆ ಹೋಗಿರಿ. தாவீது சொல்றார் கன்னட தமிழ்ல. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதியின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். கீகோனுக்கு ஏன் கொண்டு போக சொல்றாருன்னா, கீகோன்ல தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். ಗೀಹೋನ್ ಬುಗ್ಗೆ ಯಾಕೆ ಕರೆದೊಯ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಗೀಹೋನ್ ಬುಗ್ಗೆಯಲ್ಲೇ ಅರಸರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುವಂತ ಪದ್ಧತಿ ಇತ್ತು. இப்ப நல்லா கவனிங்க. ಈ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ.
தாவீதுடைய அரியணைக்கு 3 பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ದಾವಿದನ ಸಿಂಹಾಸನ ಏರ್ಲಿಕ್ಕೆ 3 ಜನ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವರು ಒಂದು ಬಯಸ್ತಾ ಇದ್ರು. அப்சலோம் அரியணைக்கு வரலாம், ಅಬ್ಷಾಲೋಮನು ಸಿಂಹಾಸನ ಇರಬಹುದು, அடுத்து அதோனியா என்பவன் அரியணைக்கு வரலாம், ನಂತರ ಅದೋನಿ ಎಂಬುವನು ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ಇರಬಹುದು, அடுத்தது சாலமோன் அரியணைக்கு வரலாம். ನಂತರ ಸೊಲೊಮೋನನು ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ಇರಬಹುದು. 3 பேர் போட்டியில நிக்கிறாங்க. 3 ಜನ ಪೈಪೋಟಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. காம்படிஷன் 3 பேர். ಆ ಪೈಪೋಟಿಯಲ್ಲಿ 3 ಮಂದಿ, அப்சலோம், அதோனியா, சாலமோன். ಅಬ್ಷಾಲೋಮನು, ಅದೋನಿ, ಸೊಲೊಮೋನನು. அப்சலோம் என்ன செய்யறான் பாருங்க. ಅಬ್ಷಾಲೋಮನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 2 சாமுவேல் 15:1 வாசிங்க. 2 சாமுவேல் 15:1. 2 ಸಮುವೇಲ 15:1 ನೋಡಿ. 2 சாமுவேல் chapter 15 verse 1. 2 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 5 சேவகரையும் 50 சேவகரையும் சம்பாதித்தான். ಸ್ವಲ್ಪ ಕಾಲವಾದ ನಂತರ ಅಬ್ಷಾಲೋಮನು ತನಗೋಸ್ಕರ ಒಂದು ರಥವನ್ನು ಕುದುರೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತನ್ನ ಮುಂದೆ ಮೈಗಾವಲಾಗಿ ಓಡುವುದಕ್ಕೆ 50 ಮಂದಿಯನ್ನು ನೇಮಿಸಿದನು. இப்ப அப்சலோம் என்ன செய்யறான்? அரியணையை பிடிக்கிறதற்கு அவன் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை மெயின்டைன் பண்றான் பாருங்க. ಈಗ ಅಬ್ಷಾಲೋಮನು ಆ ಸಿಂಹಾಸನ ಏರಲಿಕ್ಕಾಗಿ ಬೇಕಾದ ಹಲವಾರು ವಿಧಾನಗಳನ್ನು ಪ್ರಯೋಗಿಸ್ತಾನೆ. ரதங்களை சம்பாதிக்கிறான், ರಥಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸ್ತಾನೆ, குதிரை வீரரை சம்பாதிக்கிறான், ಕುದುರೆಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸ್ತಾನೆ, தனக்கு முன்னே ஓட 50 போர் சேவகரை சம்பாதிச்சிட்டான். ತನ್ನ ಮುಂದೆ ಒಂದು 50 ಮಂದಿ ಸೈನಿಕರನ್ನು ಸಂಪಾದಿಸಿದ. அது என்ன பிரதர், 50 பேரை சம்பாதிக்கிறது பெருசா பிரதர்? ಅದೇನ್ ಬ್ರದರ್ 50 ಮಂದಿ ಸಂಪಾದಿಸೋದು அப்படி கிடையாது. ಆಗಲ್ಲ. 50 பேர் என்பது எதுக்கு அடையாளம்னா 50 ஒரு ஆளுக்கு கீழே 1000 பேர். 50 ಮಂದಿ ಅನ್ನೋದು ಏನಂದ್ರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೆಳಗೆ 1000 ಮಂದಿ. அப்பனா 50,000 பேர்னு அர்த்தம். ಅಂದ್ರೆ 50,000 ಮಂದಿ ಅಂತ ಅರ್ಥ. அந்த 50,000 பேருக்கும் 50 பேர் தலைவர்களா இருக்கிறாங்க. 50,000 ಮಂದಿಗೆ ಈ 50 ಮಂದಿ ನಾಯಕರಾಗಿ, தனக்கு முன்னே ஓட 50 பேரைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ತನ್ನ ಮುಂದೆ ಓಡಲಿಕ್ಕೆ 50 ಮಂದಿ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? 50 தலைவர்கள் இருக்காங்க பாருங்க. 50 ನಾಯಕರು ಇದಾರಲ್ಲ, அவங்க எப்படி ஆட்கள்னா, ಅವ್ರು ಎಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಂದ್ರೆ, அதாவது இப்ப மாதிரி இந்த ஒயர்லெஸ் அதெல்லாம் கிடையாது இல்லையா செய்தி சொல்றதுக்கு. அப்ப என்னன்னா, அப்பெல்லாம் படைகள்ல வேகமாய் ஓடி போய் செய்தியை சொல்லுகிறவர்கள் ரொம்ப முக்கியம். ಈಗಿರುವಂತ ದೂರವಾಣಿ ಸಂಪರ್ಕ ಆಗ ಇದ್ದಿಲ್ವಲ್ಲ, ಆಗ ವೇಗವಾಗಿ ಓಡಿ ಸುದ್ದಿ ಮಾಹಿತಿಯನ್ನು ಮುಟ್ಟಿಸತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆಗ ಬೇಕಾಗಿದ್ರು. அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, இந்த நீங்க ஒலிம்பிக்ல எல்லாம் ஓடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க தொடையை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த 2 தொடையும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த 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 சதையை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ಅವರನ್ನು ಒಲಿಂಪಿಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಓಡುವ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇದ್ದಾರಲ್ಲ, ವೇಗ ಸ್ಪರ್ಧಿಗಳು, ಆ ರೀತಿ ಅವರ ತೊಡೆ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡಿ ಆ ಮಾಂಸವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡ್ತಿದ್ರು. ஓடுறப்ப அந்த தொடைகள் உரசக்கூடாது. ಓಡುವಾಗ 2 ತೊಡೆಗಳು ಒಂದಕ್ಕೊಂದು ಟಚ್. ஒலிம்பிக்ல எல்லாம் இப்ப பண்றாங்க. இத ಒಲಿಂಪಿಕ್ಸ್ ಎಲ್ಲ ಈಗ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. இத அப்பவே பண்ணியிருந்திருக்கான் பாருங்க அப்சலோம். ಆದ್ರೆ ಅಬ್ಷಾಲೋಮನ್ ಆಗಲೇ ಮಾಡಿದಾன் ನೋಡಿ. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த பாதம் இருக்கு இல்லையா, ஃபுட் இருக்கு இல்லையா, ನಂತರ ಅವರ ಪಾದಗಳಿದೆಯಲ್ಲ, இவங்களே அதை கத்தியை வச்சு கீறி கீறி விடுவாங்க, காலை, உள்ளங்காலை. ಅವರ ಅಂಗಾಲನ್ನು ಅವರಾಗಿ ಕತ್ತಿಯಲ್ಲಿ ಗೆರೆ ಹಾಕಿ ಇದು ಮಾಡೋರು. கீறி விட்டு அது காயம் ஆறணும். ಅಂದ್ರೆ ಆ ಗಾಯಗಳು ಆರ್ಬೇಕು. திருப்பி இன்னொரு இடத்துல கீறுவாங்க, ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಗೆರೆ, இன்னொரு இடத்துல வெட்டுவாங்க, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇಡ್ತಾರೆ. இப்படி அந்த இடம் வெட்டப்பட்டு அவங்க எந்த செருப்புமே அணியாம எவ்வளவு முள்ளான கரடு முரடான பாதைகளை கூட அவங்களால மிதிச்சு வேகமா ஓட முடியும். ಆ ರೀತಿ ಗಾಯ ಪಡಿಸಿ ಅದು ಗಟ್ಟಿಮುಟ್ಟಾಗಿ ಆದ್ಮೇಲೆ ಯಾವ ಪಾದರಕ್ಷೆ ಧರಿಸಿದನು, ಎಂತ ಕಲ್ಲು ಮುಳ್ಳುಗಳಿದ್ರು ಅದನ್ನು ತುಳಿದು ಅವರು ಓಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿದೆ. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அவங்கள. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರಿಗೆ ತರಬೇತಿ ಕೊಡಲಾಗಿತ್ತು. இப்படி ஆட்களை 50 பேரை சம்பாதிச்சிருந்தானா. ಇಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ 50 ಮಂದಿನ ಸಂಪಾದಿಸಿದನಂತೆ. இப்படி ஆட்கள் தாவீதுட்டே 1-2 பேர் தான் இருந்தாங்க. ಇಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ದಾವಿದನ ಬಳಿ 1-2 ಮಂದಿ. தாவீது ராஜா மகா சக்கரவர்த்தி, அவர்ட்டே 1-2 ஆட்கள் தான் அப்படி இருந்தாங்க. ದಾವಿದನ್ ಮಹಾ ಚಕ್ರವರ್ತಿ, ಆತನ ಬಳಿನ 1-2 ವ್ಯಕ್ತಿಗಳು. ஆனா அப்சலோம் 50 பேரை சம்பாதிச்சிருந்தான். ಆದ್ರೆ ಅಬ್ಷಾಲೋಮನು 50 ಮಂದಿನ ಸಂಪಾದಿಸಿದ. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் மெயின்டைன் பண்றான் பாருங்க. ಎಷ್ಟು ಆ ವಿಧಾನ ಗುಣಮಟ್ಟವನ್ನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. ಆ ಪಟ್ಟಣத்து வெளியே நின்னுட்டு வர்றவங்களை எல்லாம் கட்டி அணைக்கிறான்.
ಪಟ್ಟಣದ ಊರ ಬಾಗಿಲ ಹತ್ರ ಬರೋರ್ನೆಲ್ಲ ತಪ್ಪಿಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾನೆ. உனக்கு ஏதோ பிரச்சனையாமே, ನಿನಗೇನೋ ತೊಂದರೆ ಇದ್ದಂಗಿದೆ, நான் இருந்தா உனக்கு அப்படிலாம் நீதி செஞ்சிருவேன். ನಾನ್ ಹಂಗಿದ್ರೆ ಹಿಂಗೆಲ್ಲ ನೀತಿ ಮಾಡ್ತಿದ್ದೆ. பேச்சு திறமையை பயன்படுத்துறான். ಅವನ್ ತನ್ನ ಮಾತಿನ ಚಮತ್ಕಾರ ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. அப்சலோம் அவ்வளவு அழகான ஆளு, ಅಬ್ಷಾಲೋಮನ ಅಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವನು. தன்னுடைய அழகை வச்சு அட்மையர் பண்றான். ತನ್ನ ಸೌಂದರ್ಯವನ್ನಿಟ್ಟು ಆಕರ್ಷಿಸ್ತಾನೆ. அவனுடைய கூந்தலே, அவன் தலைமுடியை நல்லா வளர்த்திருப்பான், அந்த கூந்தலை வச்சு அவன் அட்மையர் பண்றான். ಅವನ್ ತಲೆ ಕೂದಲು ಸುಂದರವಾಗಿ ಬೆಳೆಸಿರ್ತಿದ್ದ, ಆ ಕೂದಲಿನಿಟ್ಟು ಆಕರ್ಷಿಸ್ತಿದ್ದ. நிறைய ಸ್ಟ್ರಾಟಜಿಸ್ ಮೇಂಟೈನ್ பண்றான். ಅವನು ಹಲವಾರು ಗುಣಮಟ್ಟವನ್ನು ಆತನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಿದ್ದ. நுணுக்கங்கள் நுட்பங்கள்லாம் ಮೇಂಟೈನ್ பண்றான். ಬಹಳ ನಿಪುಣವಾದಂತ ಕೆಲವೊಂದು ಪ್ರತಿಭಾ ಉಳ್ಳ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಿದ್ದ. இந்த வேர்ல்டு வந்து the world of strategies இல்ல, ಈ ಲೋಕದ ಗುಣಮಟ್ಟ ಇದೆಯಲ್ಲ, இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? ಇದರಲ್ಲಿ ಏನು ಆಶ್ಚರ್ಯ ಗೊತ್ತಾ? இதே ஸ்ட்ராட்டஜிய அதோனியாவும் செய்றான். ಇದೇ ಸ್ಟ್ರಾಟಜಿಯನ್ನು ಅದೋನಿ ಕೂಡ ಮಾಡ್ತಾನೆ. 1 ராஜாக்கள் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ಒಂದು ಅರಸುಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಾಕ್ಯ. 1 Kings chapter 1 verse 5. ಒಂದು ಅರಸುಗಳು 1:5. அரசன பல் ஆகியத்திற்கு பிறந்த அத்தோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். ಹಗ್ಗಿತಲ ಮಗನಾದ ಅದೋನಿಯನು ನಾನೇ ಅರಸನಾಗತಕ್ಕವನು ಎಂಬುದಾಗಿ ಉಬ್ಬಿಕೊಂಡು ತನಗೋಸ್ಕರ ರಥಾಶ್ವಗಳನ್ನು ಮುಂದೆ ಓಡುವುದಕ್ಕಾಗಿ 50 ಮಂದಿ ಸಿಪಾಯಿಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡನು. நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அப்சலோமுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தைகள் இங்க அதோனியாவுக்கு சொல்லப்படுகிறது. ಅಬ್ಷಾಲೋಮನಿಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಅದೇ ಮಾತುಗಳು ಇಲ್ಲಿ ಅದೋನಿಯನಿಗೂ ಹೇಳಲ್ಪಡ್ತಿದೆ. அவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றாங்க, ಅಷ್ಟು ಸ್ಟ್ರಾಟಜಿಸ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நிறைய நமக்கு வந்து அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியுறது இல்ல. ಇವತ್ತು ನಮಗೆ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ನಿಪುಣತೆಗಳು ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. பிரதர், பிசினஸ்ல என்னால அவ்வளவு நுணுக்கமாலாம் யோசிக்க முடியல பிரதர். ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ನೈಪುಣ್ಯವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಕ್ ಆಗ್ತಿಲ್ಲ. ஆபீஸ்ல அவ்வளவு கன்னிங்கா இருக்காங்க பிரதர். ಆಫೀಸ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ಅಷ್ಟು ಕನ್ನಿಂಗ್ ಆಗಿದ್ದಾರೆ. என்னால அப்படிலாம் யோசிச்சு ஒண்ணுமே பண்ண முடியல பிரதர். ನನ್ನಿಂದ ಆ ರೀತಿ ಯೋಚಿಸಲಂಗ್ ಮಾಡಕ್ ಆಗ್ತಿಲ್ಲ. நான் ரொம்ப ಬ್ಯಾಕ್ವರ್ಡಾ இருக்கேன், ಅಪ್ಡೇಟಾ ಇಲ್ಲ பிரதர். ನಾನು ಬಹಳ ಹಿಂಜರಿದವನಾಗಿ ಅಪ್ಗ್ರೇಡ್ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದೇನೆ. என்ன பிரதர் செய்யட்டும்? ನಾನು ಏನ್ ಬ್ರದರ್ ಮಾಡ್ಲಿ? உண்மை என்ன தெரியுமா? ನಿಜ ಏನ್ ಗೊತ್ತಾ? ನಿಜ ಏನ್ ಗೊತ್ತಾ? இந்த அப்சலோம் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜில சக்சஸ் பண்ணிட்டான். ಈ ಅಬ್ಷಾಲೋಮನು ತನ್ನ ಸ್ಟ್ರಾಟಜಿಯಲ್ಲಿ ಯಶಸ್ವಿಯಾದ. உண்மைதானா? ನಿಜನಾ? ராஜா தாவீதை துரத்தி விட்டுட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். ದಾವಿದ ರಾಜನನ್ನು ಓಡಿಸಿ ಇವನ್ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ. ஆனா இவனால அந்த சிங்காசனத்துல நிலைத்திருக்க முடியல. ಆದ್ರೆ ಇವನಿಂದ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ನೆಲೆಯೂರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. யுத்தம் வருகிறது, ಯುದ್ಧ ಬರ್ತಿದೆ. அப்சலோம் கழுதையில போறான். ಅಬ್ಷಾಲೋಮನು ಕತ್ತೆ ಮೇಲೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. தலைமுடி ஒரு மரத்துல மாட்டிக்குது. ತನ್ನ ತಲೆಗೂದಲು ಒಂದು ಮರದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ತಿದೆ. என்ன நடந்துச்சு? ಏನ್ ನಡೆಯಿತು? அவன் உட்கார்ந்திருந்த கழுத கூட அவன்கிட்ட நிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. ಅವನು ಕುಳಿತಿದ್ದ ಕತ್ತೆ ಕೂಡ ಅವನ ಬಲೆಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? ஸ்ட்ராட்டஜில சக்சஸ் பண்ண நினைச்சா கழுத கூட மிஞ்சாது. ಸ್ಟ್ರಾಟಜಿಯಲ್ಲಿ ಯಶಸ್ವಿಗೊಳ್ಬೇಕ ನೆನೆಸಿದ್ರೆ ಕತ್ತೆ ಕೂಡ ಮಿಗಲಲ್ಲ. ஆனா அது அப்சலோமும் அதோனியாவும் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க. ಅಬ್ಷಾಲೋಮನು ಅದೋನಿಯನು ಸ್ಟ್ರಾಟಜಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. ஆனா இவங்களால சிங்காசனத்துல நிலைக்க முடியல. ಇವರಿಂದ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ನೆಲೆಯೂರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ஆனா சாலமோன் சிங்காசனத்துல நிலைத்திருந்தான். ಆದ್ರೆ ಸೊಲೊಮೋನನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ನೆಲೆಯೂರಿದ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இவங்கிட்ட இல்லாத ஒண்ணு சாலமோன்ட்ட இருந்துச்சு. ಇವರಲ್ಲಿ சாலமோன் மேல தைல கொம்பை ஊற்றப்பட்டு அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு. ಇವರಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಸೊಲೊಮೋನನಲ್ಲಿ ಇತ್ತು. ಸೊಲೊಮೋನ್ನ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕದ ಕೊಂಬು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. இவங்கிட்ட ரதங்களும் குதிரை வீரர்களும் இருந்தாங்க. ಇವರಲ್ಲಿ ರಥಗಳು ಕುದುರೆಗಳು ಸಿಪಾಯಿಗಳಿದ್ದರು. ஆனா சாலமோன் மேல அபிஷேகம் இருந்துச்சு. ಸೊಲೊಮೋನನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇತ್ತಿತು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 38 39. ಒಂದು ಅರಸುಗಳು 1:38-39. 1 Corinthians chapter 30 chapter 1 verse 38 and 39. அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோப்தாவின் குமாரனாகிய பெனேயாவும் கிரியாத்தியரும்
பிலேயாத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். இந்த கிருபையின் பள்ளத்தாக்குக்கு, கிருபையின் ஊற்றுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆக ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய், ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினா. அப்போ போதும். ಆಗ ಯಾಜಕನಾದ ಚಾದೋಕ್, ಪ್ರವಾದಿಯಾದ ನಾತಾನ್, ಯೆಹೋಯಾದಾವನ ಮಗನಾದ ಬೆನಾಯ ಎಂಬುವರು ಕೇರಾತ್ಯ ಪೇಲಾತ್ಯ ಎಂಬ ಕಾವಲು ದಂಡುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೊಲೊಮೋನನನ್ನು ಅರಸನಾದ ದಾವಿದನ ಹೆಸರ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಕುಳ್ಳರಿಸಿ ಗೀಹೋನಿಗೆ ಕರಕೊಂಡು ಹೋದರು. ಅಂದರೆ ಕೃಪೆಯ ತಗ್ಗಿಗೆ, ಕೃಪೆಯ ಬುಗ್ಗೆಗೆ ಕರಕೊಂಡು ಹೋದರು. ಯಾಜಕನಾದ ಚಾದೋಕನು ದೇವದರ್ಶನ ಗುಡಾರದಲ್ಲಿರುವ ಎಣ್ಣೆಯ ಕೊಂಬನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸೊಲೊಮೋನನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದನು. அப்ப அப்சலோம்ட்டையும் அதோனியாட்டையும் இல்லாத ஒண்ணு, ಅಂದ್ರೆ ಅಬ್ಷಾಲೋಮನ ಹತ್ರನು ಅದೋನಿಯನ ಹತ್ರನು ಇಲ್ಲದ ಒಂದು சாலமோன்ட்ட இருந்துச்சு. ಸೊಲೊಮೋನನ ಬಳಿ ಇತ್ತು. அது அபிஷேகம். ಅದು ಅಭಿಷೇಕ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் ನಿಮಗೊಂದನ್ನ ಇಲ್ಲ. இது அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க பிரதர். இது அவர் ஸ்ட்ராಟಜಿ ಮಾಡ್ತಾರೆ. இவங்க எப்படி பண்றாங்க பிரதர்? இவர் ಹಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ பிரதர். எனக்கு தெரியவே மாட்டேங்குது பிரதர். ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ பிரதர். நான் சொல்றேன். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. அவங்களுக்கு 99 தெரியலாம். ಅವರಿಗೆ 99 ಗೊತ್ತಿರಬಹುದು. அவங்கட்ட 99 காரியங்கள் இருக்கலாம். ಅವರ ಹತ್ರ 99 ಕಾರ್ಯಗಳು ಇರಬಹುದು. ஆனா உங்கட்ட ஒண்ணே ஒன்னு அபிஷேகம் இருக்கிறது. ಆದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಉಂಟು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவங்கட்ட இல்லாத ஒண்ணு உங்கட்ட இருக்கு. ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಒಂದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟು. அது ஆவியானவருடைய அபிஷேகம். ಅದು ಕರ್ತನ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஸ்ட்ராட்டஜில ஜெயிக்க நினைச்சா கழுத கூட மிஞ்சாது. ಸ್ಟ್ರಾಟಜಿಯಲ್ಲಿ ಗೆಲ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿದ್ರೆ ಕತ್ತೆ ಕೂಡ ಮಿಗಲಲ್ಲ. சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜில ஜெயிக்க நினைச்சா ಸ್ಟ್ರಾಟಜಿಯಲ್ಲಿ ಗೆಲ್ಬೇಕಂದ್ರೆ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. ತೀರಾ ಜಾಣರಾಗಿರ್ಬೇಕಂತ ನೆನೆಸಬೇಡಿ. ஆவியானவருக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும்னு நினைங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ಅಭಿಷಕ್ತನಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡು. ரதங்களை சம்பாதிச்சான், ರಥಗಳನ್ನ ಸಂಪಾದಿಸಿದ. குதிரை வீரரை சம்பாதிச்சான், ಕುದುರೆಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸಿದ. 50,000 காலாட்களை சம்பாதிக்கிறான், 50,000 ಸಿಪಾಯಿಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸಿದ, 50 தலைவர்களை சம்பாதிக்கிறான், 50 ನಾಯಕರನ್ನು ಸಂಪಾದಿಸಿದ. இது எதையாவது சாலமோன் பண்ணானா? ಇಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದನ್ನು ಸೊಲೊಮೋನನ್ ಮಾಡ್ತಾನಾ? அவன் போய் நான் ராஜாவாகணும்னு போய் கேட்டானா? ಅವನಾಗಿ ಹೋಗಿ ರಾಜನಾಗಬೇಕಂತ ಕೇಳಿದನ? அவன் பேசாம தான் இருக்கிறான். ಅವನು ಮಾತಾಡದವನಾಗಿದ್ದ. அவனுக்காக களத்துல இறங்கி अनेक பேர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ಅವನಿಗಾಗಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳಿದು ಹಲವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. நான் சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ, ஸ்மார்ட்டான ஆளு, ಜಾಣರಾದ ವ್ಯಕ್ತಿ, ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஆளு, ಸ್ಟ್ರಾಟಜಿ ತಿಳಿದ ವ್ಯಕ್ತಿ, அவனே வேலை செய்யணும், ಅವನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. ஆனா அபிஷேகம் பெற்ற உங்களுக்காக, ಆದ್ರೆ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ನಿಮಗಾಗಿ கர்த்தர் अनेகர வேலை செய்ய ಕರ್ತನು ಹಲವರನ್ನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತೆ ಇಡುವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ಕರ್ತನ ಆತ್ಮನನ್ನು பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, ஆவியினாலே ஆகும். ಆತ್ಮನಿಂದಲೇ ಸಾಧ್ಯ, அபிஷேகத்தினாலே ஆகும், ಅಭಿಷೇಕದಿಂದ ಸಾಧ್ಯ. அபிஷேகம் நுகங்களை முறிய பண்ணும், ಅಭಿಷೇಕ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ಅಂದ್ರೆ ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರಿ. நீங்க வாயை திறந்து வசனத்தை பேசிட்டே இருங்க. ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರಿ. ஆவியானவர் உங்களை கீகோன் பள்ளத்தாக்கிலே நடத்த ஆரம்பிப்பார். ಕರ್ತನ ಆತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಗೀಹೋನ್ ಬುಗ್ಗೆಗೆ ನಡೆಸುವನು. கீகோன் ஊற்றண்டையில உங்களை கொண்டு போவான். ಗೀಹೋನ್ ಬುಗ್ಗೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಯ್ಯುವನು. உங்க மேல அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் ஊற்றப்படும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕದ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಸುರಿಯಲಾಗ್ತದೆ. இந்த மாலை வேளையில ಈ ಸಂಜೆ ಹೊತ್ತು கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தருடைய வார்த்தையை ಕೇಳು, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳು. இதுவரைக்கும் நீ கண்ட அபிஷேகம் அல்ல, ಇದುವರೆಗೂ ನೋಡಿದ ಅಭಿಷೇಕವಲ್ಲ, next level anointing, ಆಮೆನ್, ನಂತರದ ಹಂತದ ஒரு ಅಭಿಷೇಕ, புது எண்ணெயினுடைய ಅಭಿಷೇகம், ಒಂದು ಹೊಸ ಎಣ್ಣೆಯ ಅಭಿಷೇಕ தலை மேலே ஊற்றப்படுகிறது, ನಿನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಒಯ್ಯಲ್ಪಡುತ್ತದೆ, ஒரு தலை மேலே ஊற்றப்படுகிறது, ನಿನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಒಯ್ಯಲ್ಪಡುತ್ತದೆ, நுகங்களை முறிய பண்ணுகிற அபிஷேகம், ನೌಕಗಳನ್ನು ಮುರಿಯುವಂತ ಅಭಿಷೇಕ, எல்லா ஸ்ட்ராட்டஜியை ஜெயிக்கிற அபிஷேகம், ಎಲ್ಲ ಸ್ಟ್ರಾಟಜಿಯನ್ನು ಗೆಲ್ಲತಕ್ಕ ಅಭಿಷೇಕ,
ಅಭಿಷೇಕ, எல்லா ಸ್ಮಾರ್ಟ್ ಪರ್ಸನ್க்கு மேலாக எழும்புகிற ಅಭಿಷೇಕ, ಎಲ್ಲ ಜಾಣತನಗಿಂತ ಮೇಲೆ ಎದ್ದೇಳುವ ಅಭಿಷೇಕ, ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಅಮರ பண்ணுகிற ಅಭಿಷೇಕ, ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸುವಂತ ಅಭಿಷೇಕ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇறங்கಿ ನಿನ್ನ வருகிறது, ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರ್ತದೆ, உன் ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇறங்கಿ ನಿನ್ನ வருகிறது, ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರ್ತದೆ. இனி வரைக்கும் ಇದುವರೆಗೂ நீ செஞ்சதை நீ பார்த்த, ನೀನು ಮಾಡೋದನ್ನ ನೋಡಿದೆ, அநேகர் செஞ்சதை பார்த்த, ಹಲವರು ಮಾಡಿದನ್ನ ನೋಡಿದೆ. இனிமே ಇನ್ಮೇಲೆ அபிஷேக வேலை செய்யறத பாப்ப, ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ಕೆಲಸ ಮಾಡೋದು ನೋಡುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க பேசிட்டே இருங்க பிரதர், ನೀವು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ರಿ. ரொம்பலாம் அப்படி இல்ல பிரதர், இப்படி இல்ல, அது இல்ல, இது இல்ல, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ತುಂಬಾ ಜನ ಹಂಗಲ್ಲ ಹಿಂಗಲ್ಲ ಅಂತೆಲ್ಲ ಯೋಚಿಸಬೇಡಿ. எது இருக்கோ இல்லையோ, ಯಾವುದು ಇರ್ತದೋ அபிஷேகம் இருக்கு, ಅಭಿಷೇಕವದೆ. யார் இருக்காங்களோ இல்லையோ, ಯಾರು ಇದ್ದಾರೋ ಇಲ್ಲವೋ, அப்பா இருக்கிறாரு, அப்பா ಇದ್ದಾರೆ, அவரெல்லாம் பார்த்து கொள்ளுவாரு, ಆತನೆಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀನಿ. சரி, அடுத்த ஆட்சிக்கு வருவோமா? ನಂತರದ ரெண்டு தான் முடிச்சிருக்கோம். ಎರಡೇ ಮುಗಿಸಿದೇವಾ? இதக்கேல் மூணாவது ஆறு, இதக்கேல். ಮೂರನೇದು ಹಿದ್ದಿಕೇಲ್. இதக்கேல் ஆறு எதை அடையாளப்படுத்துகிறது? ಹಿದ್ದಿಕೇಲ್ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? இதக்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேகமான, விரைவான அப்படின்னு அர்த்தம். ராபிட் ಅಂದ್ರೆ ಅದು ವೇಗವಾಗಿ ಇರತಕ್ಕದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அப்ப என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? நீங்க அந்நிய பாஷையில தொடர்ந்து பேச பேச, ನೀವು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಿರಂತರ ಮಾತಾಡ್ತಾ வார்த்தையை பேச பேச, ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡ್ತಾ உங்க வாயை திறந்து ஜீவனை பேச பேச, ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಜೀವವನ್ನು ಆಡುತ್ತಾ உங்க வாழ்க்கையில காரியங்கள் விரைவாய் நடக்க ஆரம்பிக்கும். ಬಾಳಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳು ವೇಗವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஆவியானவர் நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பதில் கொடுக்க ஆரம்பிப்பார். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದಂಗೆ ದೇವರ ಆತ್ಮನು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதே வாசிங்களே, தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம், 10வது அதிகாரம் 4வது வசனம். தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம், 12வது வசனம். ரெண்டே வாசிக்கணும். வாசிக்க தானியேல் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். Daniel chapter 10 verse 4 and 12. முதல்ல 4 வாசி மட்டும் வாசிங்க. முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையிலிருந்து, அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். வேண்டாம், நான் விளக்க சொல்லிடுறேன், நேரம் இல்லை. 4 மட்டும் வாசிங்க. ಮೊದಲನೆಯ ತಿಂಗಳಿನ 24ನೇ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಹಿದ್ದಿಕೇಲ್ ಎಂಬ ಮಹಾನದಿಯ ದಡದ ಮೇಲೆ ಇದ್ದು, தானியேல் இந்த இதக்கேல் ஆற்றங்கரையிலே நின்றான். ದಾನಿಯೇಲನು ಹಿದ್ದಿಕೇಲ್ ಎಂಬಂತ ನದಿಯ ದಡದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದ. கர்த்தர் இதக்கேல் ஆற்றங்கரைக்கு தானியேலை கொண்டு வந்தார். ಹಿದ್ದಿಕೇಲ್ ಎಂಬ ಮಹಾನದಿ ಹತ್ರ ದೇವರು ದಾನಿಯೇಲನ ತಂದ. 4ல இருந்து தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. ಇದನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ಓದು ನೋಡಿ. தேவ தரிசனங்களை பார்க்கிறான். ದೇವ ದರ್ಶನಗಳನ್ನು ನೋಡ್ತಾನೆ. தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ. அந்த பிரம்மாண்டமான, ವೈಭವಯುತವಾದ, பிரமிக்கத்தக்க, ಒಂದು ವಿಸ್ಮಯ ಪಡುವ, பயங்கரமான, ಭೀಕರವಾದ அந்த தேவ தரிசனத்தை தேவன் வந்து அங்க நிக்கிறது அப்படியே பார்க்கிறான். ದೇವರು ಅಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗಿರೋದನ್ನ ನೋಡ್ತಾನೆ. அவன் நித்திரை அடைந்தவனை போல விழுந்து கிடக்கிறான். ಅವನು ಸತ್ತವನಂತೆ ಬಿದ್ದಿರ್ತಾನೆ. ஒரு தூதன் தட்டி எழுப்பி அவன்கிட்ட வந்து சொல்றான். ಒಬ್ಬ ದೂತನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ ಬಂದು ಮಾತಾಡ್ತಾನೆ. 12வது வசனம் வாசிங்களே. 12ನೇ ವಾಕ್ಯ. தேவனை பார்த்துட்டு தானியேல் விழுந்து கிடக்கிறான். அப்ப ஒரு தூதன் வந்து சொல்றான் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅವನು ದಾನಿಯೇಲ್ ಬಿದ್ದಿರ್ತಾನೆ, ದೇವದೂತನ್ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அந்த தூதன் என்னை நோக்கி, தானியேலே, தானியேலே, பயப்படாதே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ಆಮೇಲೆ ಅವನು ನನಗೆ, ದಾನಿಯೇಲನೇ ಭಯಪಡಬೇಡ, ನೀನು ದೈವ ಸಂಕಲ್ಪವನ್ನು ವಿಮರ್ಶಿಸುವುದಕ್ಕೂ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಮನಸ್ಸಿಟ್ಟ ಮೊದಲನೆಯ ದಿನದಲ್ಲಿಯೇ ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯು. இதக்கேல் ஆற்றல தானியேல் செய்த விண்ணப்பங்கள் கேட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அவன் விண்ணப்பித்த முதல் நாளிலேயே கேட்கப்பட்டது. ಹಿದ್ದಿಕೇಲ್ ಮಹಾನದಿಯ ಬಳಿ ದಾನಿಯೇಲ್ ಮಾಡಿದ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ 1-2 ವರ್ಷಗಳಾದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ಅವನು ವಿಜ್ಞಾಪಿಸಿದ ದಿನದಲ್ಲಿಯೇ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿತು. அந்த விண்ணப்பங்களை நிறைவேற்ற கர்த்தரே இறங்கி வந்து நின்றாரே. ಆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ನೆರವೇರಿಸಲೆಂದು ಕರ್ತನೇ ಸ್ವತಃ ಬಂದನು. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರಿ. வாயை திறந்து பேசிட்டே இருங்க. ಬಾಯನ್ನು ತೆರೆದು ಮಾತಾಡ್ತಾ ಇರಿ. உங்கள் விண்ணப்பங்கள் உடனடியாய் கேட்கப்படும். ನಿಮ್ಮ ಭಿನ್ನಹಗಳನ್ನು ಕೂಡಲೇ ತತ್ಕ್ಷಣವೇ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தரே இறங்கி வந்து நின்று கேட்பார். ಕರ್ತನೇ ಸ್ವತಃ ಬಂದು ಕೇಳುವ. அவரே நின்று அதை நிறைவேற்றுவார். ಆತನೇ ಭಿನ್ನಹಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವ. உடனடியாய்
ಕೂಡಲೇ உடனடியாய் ಕೂಡಲೇ விரைவாக ತ್ವರಿತವಾಗಿ எல்லாம் தீர்க்கப்படும். ಎಲ್ಲವೂ ನೆರವೇರಿಸಲ್ಪಡುವುದು. டிக்ளேர் பண்றேன், ನಾನು ಘೋಷಿಸುತ್ತೇನೆ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உங்க ಹೇಳ್ತೇನೆ, நீண்ட கால காத்திருப்புகள் ನಿಮ್ಮ எல்லாம் ದೀರ್ಘಕಾಲದ ಕಾಯುವಿಕೆ இந்த இரவோடு தீர்க்கப்படும். ಈ ರಾತ್ರಿಗೆ ತೀರಿತು, இந்த வாரத்தோடு ಈ தீர்க்கப்படும். ವಾರದಲ್ಲೇ இந்த ತೀರಲಾಗುತ್ತದೆ, மாதத்தோடு ಈ தீர்க்கப்படும். ತಿಂಗಳಿಗೆ ನೆರವೇರಿಸಲಾಗುತ್ತದೆ. விரைவாக, ತ್ವರಿತವಾಗಿ, அதி சீக்கிரத்தில், ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ, தீவிரமாய் ತ್ವರಿತವಾಗಿ அதை கர்த்தரே நடப்பிப்பார். ಅದನ್ನು ಕರ್ತನೇ ನೆರವೇರಿಸುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நல்லா கவனிங்க, ಅಂದ್ರೆ ಗಮನಿಸ್ರಿ, இதக்கேல் அனுபவம் பாருங்க. ಹಿದ್ದಿಕೇಲ್ನ ಅನುಭವ ನೋಡ್ರಿ. அப்ப நீங்க வாயை திறந்து பேச பேச ಅಂದ್ರೆ ನೀವು ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತಾಡ್ತಾ ಒಂದು நீங்க சூட்டபிள் கர்த்தருடைய ப்ராஜெக்ட நிறைவேற்ற தேவையான சூட்டபிள் பர்சனா எழும்பி நிக்கிறீங்க. ದೇವರ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಅನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಸೂಟಬಲ್ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಎದ್ದು ನಿಲ್ತೀರಿ. அடுத்து உங்களுக்கு பிரமிக்கத்தக்க காரியங்களை அவர் செய்வார். ನಂತರ ಬೆರಗಾಗುವ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾನೆ. உங்களை உள்ள கைகளில் வைத்து அவர் பயன்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಕೆತ್ತಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವ. உங்களை கிருபையின் பள்ளத்தாக்களை அவர் நடத்தி கொண்டு போவார். ನಿಮ್ಮನ್ನು ಕೃಪೆಯ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿ மேல அபிஷேகம் இறங்கி வரும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು உங்களை ಬರುತ್ತದೆ. சிங்காசனத்தில் நிலைக்க பண்ணுவார். ನಿಮ್ಮನ್ನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ನೆಲೆಯೂರಿಸುವ. உங்களுடைய விண்ணப்பங்கள் உடனடியாய் அங்கீகரிக்கப்படும். ವಿನ್ನಹಗಳು ಕೂಡಲೇ ನೆರವೇರುವವು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கடைசியா ஒரே ஒரு ஆறு முடிச்சிடலாமா? ஐப்பிராத்து. ಕೊನೆ ನದಿ ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿ. ஐப்பிராத்து. ಯೂಪ್ರಿಟಿಸ್. ஐப்பிராத்து நதி எதை அடையாளப்படுத்துகிறது? ಈ ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? எரேமியா புத்தகம் 51வது. அந்த ஐப்பிராத்து நதி எங்க ஓடுனா பாபிலோனை சுற்றி ஓடினது. ಈ ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿ ಬಾಬಿಲೋನ್ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಸುತ್ತಿ ಓಡುವುದು. பாபிலோன் இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருந்த தேசம் அது. ಬಾಬಿಲೋನ್ ಅನ್ನೋದು ಇಸ್ರಾಯೇಲರು ಸೆರೆವಾಸದಲ್ಲಿದ್ದ ದೇಶ. இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಸೆರೆವಾಸದಲ್ಲಿದ್ದರು. அந்த தேசம் தான் பாபிலோன். ಆ ದೇಶವೇ ಬಾಬಿಲೋನ್. நினைவில் வச்சுக்கிறீங்க, இஸ்ரவேலை சிறை வைத்த தேசம் எது? பாபிலோன். ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಸೆರೆಯಲ್ಲಿಟ್ಟ ದೇಶ ಯಾವುದು? எரேமியா புத்தகம் 51வது அதிகாரம் 63 64. எரேமியா புத்தகம் 51வது அதிகாரம் 63 64. Jeremiah chapter 51 verses 63 and 64. எரேமியா கிரந்த 51 63 64. நீ இந்த புத்தகத்தை வாசித்து தீர்ந்த போது, அதாவது பாபிலோனை குறித்த நியாய தீர்ப்புகளை எல்லாம் ஒரு புஸ்தகத்துல எரேமியாவை எழுத சொல்லுகிறார். ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದ ಸಂಬಂಧವಾಗಿ ಒಂದು ಲಿಖಿತವಾದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಗ್ರಂಥವನ್ನಾಗಿ ಬರೀಲಿಕ್ಕೆ ದೇವರು ಯೆರೆಮೀಯನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. கவனிங்க, பாபிலோன் மேல தண்டனைகளை எல்லாம் எழுத சொல்றார். ಬಾಬಿಲೋನ್ ಮೇಲೆ ಬರತಕ್ಕ ದಂಡನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಬರೀಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. அதை எழுதிட்டு ಅದನ್ನು ಬರೆದು அதை வாசிக்க சொல்றார். ಅದನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. எரேமியாவை வாசிக்க சொல்றார். ಯೆರೆಮೀಯನು ಓದಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. வாசிச்சுட்டு என்ன செய்ய சொல்றார்? ಓದಿದ ಮೇಲೆ ಏನ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ? அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத்து நடுவில் எரிந்து விட்டு, இப்படியே பாபிலோன் முழுங்கி போகும், இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும், நான் அதின் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். ನೀನು ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ ಇದಕ್ಕೆ ಕಲ್ಲು ಕಟ್ಟಿ ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿಯ ಮಧ್ಯದೊಳಗೆ ಹಾಕಿ, ಯೆಹೋವನು ಬಾಬೆಲಿಗೆ ಬರಮಾಡುವ ವಿಪತ್ತಿನಿಂದ ಆ ಪಟ್ಟಣವು ಹೀಗೆಯೇ ಮುಳುಗುವುದು, ಮತ್ತೆ ಏಳದು ಎಂದು ಹೇಳು. பாபிலோன் தேசம் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினது. ಬಾಬೆಲ್ ದೇಶ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಒಂದು ಸೆರೆ ಹಿಡಿದಿತ್ತು, சிறை வச்சாங்க, ಸೆರೆ ಇಟ್ಟಿದ್ದರು. கர்த்தர் பார்த்தார், ಕರ್ತನ್ ನೋಡ್ದ, எரேமியாவை கூப்பிடுறார், ಯೆರೆಮೀಯನನ್ನು ಕರೆದ, வா ಬಾ, நான் சொல்றதெல்லாம் எழுது, ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಬರೇ, பாபிலோனை குறிச்சு சொல்ற எல்லாத்தையும் எழுது, ಬಾಬಿಲೋನ್ ಕುರಿತಾಗಿ ನಾನು ನುಡಿಯೋದನ್ನೆಲ್ಲ ಬರೇ. எழுதிட்டியா? ಬರದಾ? அந்த தோல் சுருள ஒரு கல்லை வச்சு கட்டு, ಆ ಚರ್ಮದ ಸುರುಳಿಗಳನ್ನು ಕಲ್ಲಿಟ್ಟು ಕಟ್ಟು. சும்மா எரிய கூடாது, ಸುಮ್ಮನೆ ಬಿಸಾಡಬಾರದು, கல்லோட சேர்த்து வச்சு கட்டு. ಅದನ್ನು ಕಲ್ಲೊಂದಿಗೆ ಕಟ್ಟು. அதை எடுத்து கொண்டு போய் அந்த ஐப்பிராத்து நதியினுடைய நடுவுல எரிந்து போடு. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿಯ ಮಧ್ಯಭಾಗದಲ್ಲಿ ಹಾಕು. பாபிலோனை குறித்த தண்டனைகள் எழுதப்பட்ட அந்த தோல் சுருள் அந்த ஐப்பிராத்து நதிக்குள்ள மூழ்கிச்சு பாருங்க.
ಬಾಬಿಲೋನ್ ದೇಶದ ದಂಡನೆ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಚರ್ಮದ ಸುರುಳಿಗಳು ಮಧ್ಯಭಾಗದ ಯೂಫ್ರಟಿಸ್ ನದಿಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಲ. அதை பார்த்து கர்த்தர் சொன்னார், ಅದನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದ, உன்னை அடிமைப்படுத்தினாங்கல்ல, ನಿನ್ನನ್ನು ಗುಲಾಮರಾಗಿ ಮಾಡಿದ್ರು. இந்த ஐப்பிராத் நதியில இந்த கல்லும் தோல் சுருளும் எப்படி மூழ்கி போச்சோ அத போல உன்னை அடிமைப்படுத்தின பாபிலோன் மூழ்கி போகும். ನಿನ್ನನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿದಂತ ಈ ಬಾಬೆಲ್ ದೇಶ ಈ ಕಲ್ಲಿನೊಂದಿಗೆ ಈ ಚರ್ಮದ ಸುರುಳಿ ಹೇಗೆ ಮುಳುಗಿತೋ ಅದೇ ರೀತಿ ಬಾಬೆಲ್ ದೇಶ ಮುಳುಗಿ ಹೋಗ್ತದೆ. இனி எழும்ப மாட்டாத அளவு மூழ்கி போகும். ಇನ್ನೂ ಎದ್ದೇಳದಂತೆ ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗ್ತದೆ. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க, ಬಾಯಿ ತೆರೆದು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಿ, வார்த்தையை பேசுங்க, ವಾಕ್ಯನ ಮಾತಾಡಿ. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சோ, ಯಾವುದೆಲ್ಲ ದಾಸರಾಗಿ எந்த பிரச்சனையில உங்க தலை மேல ஏறி நின்னுச்சோ, ಯಾವುದೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಮೇಲೆ ಎದ್ದು ನಿಂತಿತು, அவர் பெரிய நதியாய் பாய ஆரம்பிப்பார். ಅದು ದೊಡ್ಡ ನದಿಯಾಗಿ ಹಾದು ಬರ್ತದೆ. எல்லாம் மூழ்கி போகும், ಎಲ್ಲವೂ ಮುಳುಗಿ ಹೋಗ್ತದೆ. எல்லா மனிதர்களும் மூழ்கி போவார்கள், ಎಲ್ಲ ಮನುಷ್ಯ ಮುಳುಗಿ ಹೋಗುವ, எல்லா பிரச்சனைகளும் மூழ்கி ಎಲ್ಲ போகும், ಸಮಸ್ಯೆಗಳು ಮುಳುಗುತ್ತವೆ, திரும்ப எழும்ப மாட்டாமல் மூழ்கி போகும், ಎದ್ದೇಳಲಿಕ್ಕಾಗದಂತೆ ಮುಳುಗುತ್ತವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಿ. அப்ப எதெல்லாம் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துச்சோ, ಅಂದ್ರೆ ಯಾವುದೆಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಗುಲಾಮರಾಗಿಸ್ತೋ, ஐப்பிராத் நதி பாபிலோன் பட்டணத்தையே மூழ்கடித்தது. ಯೂಫ್ರಟಿಸ್ ನದಿ ಬಾಬೆಲ್ ಪಟ್ಟಣವನ್ನೇ ಮುಳುಗಿಸಿತು. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. ஐப்பிராத் எதை அடையாளப்படுத்துகிறது? ಯೂಫ್ರಟಿಸ್ ಯಾವುದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ? அதை சொல்ல மறந்துட்டேன் முதல்ல. ಅದನ್ನು ಮೊದಲು ಹೇಳಲು ಮರೆತೆ. பைசோன் நதி இருக்கு இல்லையா, முதல் ஆறு என்ன ஆறு? பைசோன். சொல்லுங்க, முதல் ஆறு என்ன ஆறு? பைசோன். ಮೊದಲನೇ ನದಿ ಯಾವುದು? ಪೀಶೋನ್ ನದಿ. அது நைல் நதியை குறிக்கிறது. ಅದು ನೈಲ್ ನದಿಗೆ ಸೂಚನೆ. வேத பண்டிதர்கள் அதை வேதத்துல இருந்தே நிறைய ஆதாரங்களோட நிரூபிச்சிருக்காங்க, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ಸತ್ಯವೇದ ಪಂಡಿತರು ಹಲವಾರು ಆಧಾರದಿಂದ ಅದನ್ನು ಸೂಚಿಸಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. பைசோன் ஆறு நைல் நதியை குறிக்கும். ಪೀಶೋನ್ ನದಿಯು ನೈಲ್ ನದಿಗೆ சொல்லுங்க, பைசோன் ஆறு எந்த நதியை குறிக்கும்? பைஸ்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சனல் ஃபிளாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது நைல் நதியை குறிக்கும். ಪೀಶೋನ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ನೈಲ್ ನದಿಗೆ ಸೂಚನೆ ಆಗ್ತದೆ. சரியா? பைசோன் முதல் ஆறு எந்த நதி? சீக்கிரம் சொல்லுங்க. நைல் நதி. பைசோன்ங்கிறது என்ன? என்ன பைசோன் ஆறு எதை குறிக்கிறது? நைல் ஆற்றை குறிக்கிறது. ಮೊದಲನೇ ನದಿ ಹೆಸರೇನು? ಪೀಶೋನ್. ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ಸೂಚಿಸ್ತದೆ? ನೈಲ್ ನದಿಗೆ. கடைசி ஆறு என்ன ஆறு? ஐப்பிராத் ஆறு. ಕೊನೆ ನದಿ ಹೆಸರೇನು? ಯೂಫ್ರಟಿಸ್ ನದಿ. கடைசி நதி ஐப்பிராத் இல்லையா? இப்போ வாசிங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 15 18 இருந்து 21. ஆதியாகமம் 15 18 இருந்து 21. அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை, நல்ல கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி, எகிப்தின் நைல் நதி துவக்கி, ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனானியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். 18ನೇ ವಾಕ್ಯ. ಆ ದಿನದಲ್ಲಿ ಯೆಹೋವನು ಅಬ್ರಾಮನ ಸಂಗಡ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ಐಗುಪ್ತ ದೇಶದ ನದಿಯಿಂದ ಯೂಫ್ರಟಿಸ್ ಮಹಾನದಿವರೆಗೂ ಈ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ಸಂತತಿಯವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂದನು. ಅಂದರೆ ಕೇನಿಯರು, ಕೆನೆಜಿಯರು, ಕದ್ಮೋನಿಯರು, ಹಿತ್ತಿಯರು, ಪೆರಿಜಿಯರು, ರೆಫಾಯರು, ಅಮೋರಿಯರು, ಕಾನಾನ್ಯರು, ಗಿರ್ಗಾಷಿಯರು, ಯಬೂಸಿಯರು ವಾಸವಾಗಿರುವ ದೇಶವನ್ನು ಕೊಡುವೆನೆಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು. ஆபிரகாம் சொல்றார், உன் எல்லை எதுன்னா 2:6 சொல்றாரு பாருங்க. என்னென்ன? எகிப்தினுடைய எந்த நதி துவக்கி? நைல் நதி துவக்கி, அடுத்து எந்த நதி மட்டும் உள்ளது? ஐப்பிராத் நதி மட்டும் உள்ளது. சொல்லுங்க, எந்தெந்த நதி சொல்றாரு ஆபிரகாமுக்கு? நைல் நதி துவக்கி எந்த நதி வரைக்குமா? ಐಪ್ರಾತ್ ನದಿ ವರೆக்கும் இல்லையா? ನೋಡ್ರಿ, ದೇವರು ಅಬ್ರಾಮನಿಗೆ ಆ ಪ್ರಾಂತ್ಯದ ಆ ಒಂದು ಪ್ರಾಕಾರ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಇರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಐಗುಪ್ತದ ನೈಲ್ ನದಿಯಿಂದ ಹಿಡಿದು ಯೂಫ್ರಟಿಸ್ ಮಹಾನದಿವರೆಗೂ ನಿನ್ನ ಪ್ರಾಕಾರ ಇರ್ತದೆ. இது
ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட முதல் ஆற்று 4:6 முதல் ஆற்றையும் 4வது ஆற்றையும் அவர் மென்ஷன் பண்றாரு பாருங்க. ಇಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಮೊದಲನೇ ನದಿಯು ಕೊನೆಯ ನದಿನ ಇಲ್ಲಿ ದೇವರು ಸೂಚಿಸ್ತಾರೆ. நைல் நதியையும் ஐப்ராத் நதியையும் மென்ஷன் பண்றார். பைசோனையும் ஐப்ராத்தையும் மென்ஷன் பண்றார். ನೈಲ್ ನದಿನು ಯೂಪ್ರಿಟಿಸ್ ಅಥವಾ ಪೀಶೋನ್ ನದಿಯನ್ನು ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿನ ಸೂಚಿಸುತ್ತದೆ. அப்ப நைல் நதி துவக்கி ஐப்ராத் நதி மட்டும், ನೈಲ್ ನದಿ ಮೊದಲುಗೊಂಡು ಯೂಪ್ರಿಟಿಸ್ ಮಹಾನದಿವರೆಗೂ. இப்படி சொல்றேன், பைசோன் துவக்கி ஐப்ராத் மட்டும். ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಪೀಶೋನ್ ನದಿ ಮೊದಲುಗೊಂಡು ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿಯವರೆಗೂ. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? ஐப்ராத் எதை அடையாளப்படுத்துகிறது? ಯೂಪ್ರಿಟಿಸ್ ಯಾವುದಕ್ಕೆ ಸೂಚನೆ? ஆபிரகாமுடைய ஆஸ்தியினுடைய பார்டர் அதை அடையாளப்படுத்துகிறது. ಅಬ್ರಹಾಮನ ಆಸ್ತಿಯ ಪ್ರಾಕಾರವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. The border of the promised land. The border of the promised land. அப்ப என்ன அர்த்தம்னா, ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? ஐப்ராத் ಯೂಪ್ರಿಟಿಸ್ ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ಅಬ್ರಹಾಮನ ವಾಗ್ದಾನದ ನೆರವೇರುವಿಕೆ ಆಗಿದೆ. ஐப்ராத் நதி எங்க வரைக்கும் ஓடுதோ அது வரைக்கும் ஆபிரகாமின் அல்லை. ಯೂಪ್ರಿಟಿಸ್ ನದಿ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹರಿತದೋ ಅಲ್ಲಿವರೆಗೂ ಅಬ್ರಹಾಮನ ಪ್ರಾಂತ್ಯವಿರುವುದು. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, ஆவியானவர் ஐப்ராத் நதியை போல உங்க வாழ்க்கையில பாய்ந்து வருவார். ಕರ್ತನ ಆತ್ಮನು ಯೂಪ್ರಿಟಿಸ್ ಮಹಾನದಿ ಅಂತ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಹರಡುವ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவார். ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟದ ವಾಗ್ದಾನದ ಕೊನೆವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಒಯ್ಯುವನು. உங்க வாக்குத்தத்தம் இடையில நிக்காது. ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲದು. நீ இடையில நிக்க மாட்டே. ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀ ನಿಲ್ಲಲ್ಲ. முடிவு பரியந்த சுதந்தரிப்ப. ಅಂತ್ಯದವರೆಗೂ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿ. சொன்னது முழுவதும் நிறைவேறும். ನುಡಿದಿದ್ದು ಎಲ್ಲವೂ ನೆರವೇರುವವು. அத்தனை வாக்குத்தத்தங்களும், ಅಷ್ಟೆಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳು ஒன்றும் மீதமில்லாம ಯಾವುದು ನಿಲ್ಲದೆ எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ಎಲ್ಲವನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. ஐப்ராத் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல். யூப்ரಟಿಸ್ ನದಿಯ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವಿಕೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நினைக்காதீங்க, ನೀವು ನೆನೆಸಬೇಡಿ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் காணான்னு. ದೇವರು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲ ಕಾಣದೆ ಹೋಯ್ತೆ. இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணு தரையில விழுகல. ಆತನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ನೆಲಕ್ಕೆ ಬೀಳಲಿಲ್ಲ. அது தரையில விழாது, ಅದು ನೆಲಕ್ಕೆ ಬೀಳಲ್ಲ. உங்க வீட்டை குறிச்சு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க வீட்டு மேல நின்று கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಮನೆ ಕುರಿತ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಮನೆ ಮೇಲೆನೆ ನಿಂತಿದೆ. உங்க பிள்ளைகளை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்க பிள்ளைங்க தலை மேல நிக்குது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತಾದ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ತಲೆ ಮೇಲೆ ನಿಂತಿದೆ. உங்க தொழில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தொழில் மேல நிக்குது. ನಿಮ್ಮ ಉದ್ಯೋಗಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಗ್ದಾನ ಉದ್ಯೋಗದ ಮೇಲೆ ನಿಂತಿದೆ. உங்களுடைய ஊழியத்தை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குகள் ஊழியத்தின் மேல நிக்குது. ನಿಮ್ಮ ಸೇವೆ ಕುರಿತಾದ ವಾಗ್ದಾನ ಸೇವೆಯ ಮೇಲೆ ನಿಂತಿದೆ. அது வேலை செய்யும். ಅದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. காரியமாகும்படி வாய்க்கும். ಕಾರ್ಯ ಸರಾಗವಾಗುವಂತೆ ಆಗುತ್ತದೆ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பாருங்க. ನಂಬೋರು ಮಾತ್ರ. எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா. உங்க வாயை திறந்து பேசிட்டே இருங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ರಿ. பைசோன் உன் வாயை விரிவாய் திற. ಈಶೋ ನಿನ್ನ ಬಾಯನ್ನು நீங்க வாயை திறந்து பேச பேச ಈ ಬಾಯಿ ತೆರೆದು ಮಾತಾಡ್ತಾ சூட்டபிள் பர்சனா எழும்புவீங்க. ಸೂಟಬಲ್ ಪರ್ಸನ್ ಆಗಿ பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ಬೆರಗಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ಮಾಡುವರು. உங்களை உள்ள கைகளில் வைத்தவர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ಅಂಗೈಯಲ್ಲಿಟ್ಟು ದೇವರು ಉಪಯೋಗಿಸುವನು. கிருபையின் பள்ளத்தாக்கிலே நடக்க பண்ணுவார். ಕೃಪೆಯ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡುವ. கிருபையின் ஊற்றண்டை கொண்டு போவார். ಕೃಪೆಯ ಬುಗ್ಗೆ ಬಲಿ ಒಯ್ಯುವ. அபிஷேக தைல வார்க்கப்படும். ಅಭಿಷೇಕದ ತೈಲ ಒಯ್ಯಲ್ಪடும். சிங்காசனத்திலே அமர வைப்பார். ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಏರುವಂತೆ ಮಾಡುವ. உங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படும். ನಿಮ್ಮ ಭಿನ್ನಹಗಳು ಕೂಡಲೇ ನೆರವೇರುವವು. உங்க வாக்குத்தத்தங்களை முழுமையாக சுதந்தரிக்கும்படி ನಿಮ್ಮ செய்வார். ವಾಗ್ದಾನಗಳು ಪೂರ್ಣ ಸ್ವತಂತ್ರಿಸುವಂತೆ ಮಾಡುವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து ಒಂದೆರಡು ನಿಮಿಷ நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்க பார்க்கலாம். நல்ல ஆவியில நிறைந்து வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி எஸ் பேசுங்க பேசுங்க பேசுங்க. உங்க வாய் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. எஸ் எஸ் நல்ல சதத்தை உயர்த்தி, நல்ல சதத்தை உயர்த்தி. நீங்க பேச 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 காரியமாகும்படி வாய்க்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று.
Shahara patala bahara. Yes, 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 la. Yakara pahara teleboro. Ya shehere potala. Yes, பேசுங்க பேசுங்க பேசுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. நீதிமானுடைய சத்த பத்தாது, சத்த பத்தாது. உங்க வாயை விரிவாய் விரிவாய் திறங்க, விரிவாய் திறங்க. எஸ் 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 எஸ். யா ஹரபா ஹரதலா ஏ ஹெரே போதலா யா கரபதலா யா கரமதலா போஹரோ. எஸ் 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 ஃபாதர். ஏ ஹெரே போலதரா யா ஷஹரபதலா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மரணமும் ஜீவமும் நாளிகை வಶ. நீங்க பேச பேச ஜீவன் வெளிப்படும். ಮಾತಾಡುತ್ತಾ ಜೀವ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. நீங்க பேச பேச ஜீவன் வெளிப்படும். ಮಾತಾಡುತ್ತಾ ಜೀವ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. ಶಹರ ಪಹರೆ ತೆಲೆಬೋರದಲ. yes, yes.